ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸில் டிசி மிஷின்ஸில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் தான் ஸ்டேட்டார் ரோட்டார்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் இந்த ஸ்டேட்டாருங்கிறது அதாவது ரொட்டேட்டரி பார்ட்டு, அதாவது ஸ்டேஷனரி பார்ட்டு, நிலையாக இருக்கக்கூடிய தன்மை உடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன பாகங்கள் இருக்கும் அப்படின்னா, இது இந்த ஸ்டேட்டார் தான் ஃபீல்டுன்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து யோக் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். யோக்கு இதை தான் மேக்னெட்டிக் ஃப்ரேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் மேக்னெட்டிக் போலு, அப்புறம் ஃபீல்டு காயில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்போ இதுக்கு இடையில வந்து இன்டர்போல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதே ரொட்டேட்டரி பார்ட்டில் வந்து ஆர்மச்சூர் வைண்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதில் தான் லேப் வைண்டிங், வேவ் வைண்டிங்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ இதை கடந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டர் இருக்கும், பேரிங் இருக்கும், அப்புறம் எண்டு கவரு, ப்ரஷஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கு பேசியிருந்தோம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதை வச்சு தான் நேற்று பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்த்தோம். சரிங்களா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்தோம். இது எங்கெங்கே இருக்கும், எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ பிஃபோர் தட் இந்த டயக்ராமுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை நம்ம பார்த்துட்டு நேற்றுக்கு அந்த கான்செப்டை நம்ம ஸ்டார்டிங்லேயே நடத்திருக்கணும், நம்ம பார்க்கல. அது என்ன இன்டெப்த்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணணும். இருந்த போதிலும் கூட நம்ம மோட்டரோட நாலேஜ் வேணும் அப்படின்னா, மோட்டருக்கு வந்து நம்ம தெளிவாக அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த 4 ஃபார்முலாவும் நமக்கு தெரிஞ்சால் தான் வந்து நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். அது ஃபார்முலான்னு சொல்கிறத விட கான்செப்ட். ஸோ இப்போ 4 கான்செப்டும் தெரிஞ்சால் தான் நம்ம ஃபர்தராக வந்து மூவ் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் புக்கில் வந்து என்சிவிடி புக்லேயே இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், எந்த ஒரு டிசி மிஷினாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த ஒரு டிசி மிஷினாக இருந்தாலும் சரி, அது எப்படி இருக்கும் அப்படி அந்த ஷேப் எப்படி இருக்குன்னா ஹெட்ரோபோலரில் இருக்கும். ஹெட்ரோபோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெட்ரோபோலர் அதாவது எப்படின்னா, அந்த கிராஸ் செக்ஷன் வந்து இந்த டிசி மிஷினோட ஸ்ட்ரக்சர் வந்து ஹெட்ரோபோலர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்ரோபோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹெட்ரோபோலர் தமிழ்லேயும் ஹெட்ரோபோலர் ஸ்ட்ரக்சர் தான். இந்த எந்த டிசி மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது எக்ஸாமில் கேட்குறாங்க. சரிங்களா? நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இது கவனமாக பாருங்கள். நம்ம யூஸ்வலாக வந்து இருக்கிற ஷேப் தான் நமக்கு வந்து அந்த ஃபார்மெட் தான். ஆனால் வந்து இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக வந்து பார்க்கணும். சரிங்களா? ஒரு டிசி மிஷினோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் டிசி மிஷின்னா அது எதர் ஜென்ரேட்டராக இருக்கலாம், இல்லை வந்து மோட்டராக எது வேணால் இருக்கலாம். அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ரோபோலர். சரிங்களா? ஹெட்ரோபோலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை நீங்கள் இந்த வார்த்தையை நல்லா கவனமாக பாருங்கள். ஹெட்ரோபோலர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலர் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த அமைப்பு வந்து கட்டமைப்பு வந்து இப்படி தான் இருக்குது. சரிங்களா? ஹெட்ரோபோலர் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஸோ இது நம்ம யூஸ்வலாக இப்போ தான் நம்ம எது பார்த்தோம் அப்படின்னா, காம்போனன்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் காம்போனன்ட்ஸ் பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் பார்த்த பொழுது நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டேட்டார் ரோட்டார் எல்லாமே பார்த்தோம் இல்லையா? ஸ்டேட்டார் ரோட்டார் எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன மாதிரி கிளாஸிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிசி மிஷினை பொறுத்த வரைக்கும் 2 காம்போனண்ட்டு. இது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து பேசிக்கான விஷயங்கள் தெரிய முடியும். ஒன்று விஷயம் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் சர்க்யூட். சரிங்களா? மேக்னெட்டிக் சர்க்யூட் இது ரொம்ப முக்கியம். ஸோ மேக்னெட்டிக் சர்க்யூட்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு பார்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரிக்கல் பார்ட், அதாவது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணால் தான் இதில் என்ன இன்சைடு இந்த வைண்டிங் வந்து வாட் வில் ஹேப்பன் அப்படிங்கிறத வி ஹாவ் டு எப்படி சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் என்னென்னலாம் இருக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நம்ம முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிட்டோம், டிசி மிஷினில் கன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ மேக்னெட்டிக் சர்க்யூட்னா அதில் என்னென்ன பார்ட் இருக்கும் நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். கட் ஆகிடுச்சா கால்? எதுவும் லைனில் இருக்கீங்களா? இப்போது நம்ம பார்த்துட்டோம் ஃபீல்டு ரோட்டார்லாம் பார்த்தோம் இல்லையா? ஃபீல்டு ரோட்டார்னு பார்த்தோம். ஸோ இதை வந்து நம்ம அனலைசைஸாக, அதாவது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம மிஷினில் பக்கத்தில் இருந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா, சரிங்களா? ப்ராக்டிக்கலாக மிஷினுக்கு பக்கத்தில் இருந்து வேலை பார்க்கணுன்னா இன்சைட் த மிஷின். சரிங்களா? வியூ பண்ணுறப்ப இமேஜினேஷன் வேறு, வியூ வேறு. சரிங்களா? நம்ம இமேஜினேஷனை வியூவில் கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டிசி மிஷினோட பார்ட்ஸை பார்த்திங்கன்னா 2, அதாவது இந்த காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதனுடைய பகுதி, அது உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து என்னவா பிரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 2ஆக பிரிச்சிடுறாங்க. சரிங்களா? மேக்னெட்டிக் சர்க்யூட்டாக வேலை செய்கிறதுக்கு ஒரு சில ஒரு சில பகுதி பொருட்கள் இருக்குது. எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டாக வேலை செய்கிறதுக்கு ஒரு சில பகுதி பொருள் இருக்குது. சரி, இப்போ அது என்னன்னு பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு
இந்த மேக்னெட்டிக் சர்க்யூட் இருக்குன்னு வச்சுக்கோவேன். இந்த மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் என்ன பண்ணுவோம், மேக்னெட்டிக் சர்க்யூட்னா என்ன, ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். கவனமாக கவனிங்க. ஃப்ளக்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும், ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லை க்ரியேட் பண்ணணும், அதாவது உருவாக்கணும், ஃப்ளக்ஸை உருவாக்கணும். சரிங்களா? இந்த ஃப்ளக்ஸை மூவ் பண்ணணும். ரொம்ப கவனமாக கவனிங்க. இது தெரிஞ்சால் தான் கான்செப்ட் புரியும். ரைட்டா? ஃப்ளக்ஸை க்ரியேட் பண்ணணும், அதை மூவ் பண்ணணும், அப்புறம் அதை கன்ஃபைன் பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ணணும், கன்ஃபைன் பண்ணணும். ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமாக பாருங்கள். ஃப்ளக்ஸை உருவாக்கணும். முதல்ல ஃப்ளக்ஸை என்ன பண்ணணும், ஃப்ளக்ஸை உருவாக்கணும். உருவாக்குன ஃப்ளக்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்டார்லேருந்து ரோட்டாருக்கு மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸ்டேட்டார்லேருந்து என்ன பண்ணணும், ரோட்டாருக்கு மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கன்ஃபைன் பண்ணணும். சரிங்களா? கன்ஃபைன் பண்ணணும். சரி, இந்த 3 ப்ராசஸும் ஒரு இடத்துல நடக்குது. சரிங்களா? இந்த 3 ப்ராசஸும் எந்த இடத்துல நடக்கும், இந்த 3 ப்ராசஸும் எந்த இடத்துல நடக்கும் சொல்லுங்கள் பாப்போம். ஏம்மா இது கன்ஃபைன்னா ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் அதில் ஏதாவது நினச்சிட்டு இருக்காதீங்க. கன்ஃபைன்னா கட்டுப்படுத்துறதுமா. ஏம்மா நீங்கள் இங்கிலீஷ்லேயே நடத்துகிறோன்னு நினச்சிக்கோன்னா, கன்ஃபின்டு அப்படின்னா கட்டுப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு காந்த பாயத்தை வந்து, அதாவது ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளக்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். எதில் க்ரியேட் பண்ணுவோம், இப்போ இதில் என்ன இருக்கும், நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா. இதில் என்ன இருக்கும், போல் இருக்கும். சரிங்களா? அதாவது ஃபீல்டு ஸ்டேட்டாரில் சரிங்களா, ஃபீல்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஃபீல்டு சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த ஃபீல்டு சிஸ்டத்தில் போல் இருக்கும். சரிங்களா? ஃபீல்டு சிஸ்டத்தில் போல் இருக்கும். போலில் வந்து எப்படி இருக்கும், போல் கோர் போல் ஷூன்னு பிரிக்கிறாங்க. போல் கோர் போல் ஷூன்னு பிரிக்கிறாங்க. இது போல் கோர் போல் ஷூன்னா ஒன்றும் இல்லை. இப்படி யோக் இருக்குது. நல்லா கவனமாக கவனிங்க. யோக் இருக்குது. இது போல் கோர். இந்த மாதிரி 4 பக்கமும் நான் போட்டேன்னா போல் கோர். கவனமாக காத்துங்க. இது போல் கோர். இந்த போல் கோரை வந்து யோக்கில் ரிவர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த போல் கோர் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி ஒரு 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 சாட்சை மாதிரி ஒரு ஷேஃபில் வந்து இப்படி வச்சுருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இது ஷூ, போல் ஷூ. இந்த போல் ஷூவோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஃப்ளக்ஸை வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக, ஏர் கேப்பில் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக அந்த ஷூவை வந்து இப்படி வச்சுருப்பாங்க. அதாவது இப்படி இருக்கிற போல் கோர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் படத்தில் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு மாதிரி இப்படி வச்சுருப்பாங்க. சரியா? இது கோர் இருக்கும். சென்டரில் வந்து ரோட்டார் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த போலில் சுற்றி வச்சுருக்கிற வைண்டிங் இருக்குது இல்லையா, இந்த போலில் சுற்றி வச்சுருக்க வைண்டிங் இந்த 4லையும் இப்படி சுற்றி வச்சுருப்பாங்க. டிசி தானே, அப்போ என்ன இருக்குது, 2 ஒயர் தானே இருக்கும். 2 ஒயர் தான் இருக்கும் டிசியில். சரிங்களா? டிசியில் ப்ளஸ் மைனஸ்ன்னு 2 ஒயர் தான் இருக்கும். நீங்கள் வந்து சப்ளை அப்ளை பண்ணும்பொழுது இந்த போல் கோரில் என்னவாகும் அப்படின்னா ஃப்ளக்ஸு க்ரியேட் ஆகும். இந்த உருவாக்குற ஃப்ளக்ஸு, இந்த இடத்துல உருவாக்குற இந்த வைண்டிங் இப்படி சுற்றி வச்சுக்கிறதுனால இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ளக்ஸை க்ரியேட் பண்ணுற ஃப்ளக்ஸு வந்து இந்த போல் கோர் மூலிமா இந்த போல் ஷூ வழியாக யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சரிங்களா? யூனிஃபார்மாக அப்படி ரவுண்டாக இருக்கிற இடத்துல யூனிஃபார்மாக இந்த ஆர்மச்சூரில் வந்து ஏர் கேப் மூலிமா மூவ் ஆகும். அதுதான் சொல்கிறாங்க. ஃப்ளக்ஸை க்ரியேட் பண்ணுற ஃப்ளக்ஸை மூவ் பண்ணுறோம், அதை கட்டுப்படுத்துகிறோம். கன்ஃபின்னா கட்டுப்படுத்துதல். சரிங்களா? எதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. இது எல்லாமே சிஸ்டத்தில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. அதுதான் எடுத்ததே திருப்பி எடுக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே, ரைட்டு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. இதெல்லாம் மேக்னெட்டிக் சர்க்யூட்டு இதெல்லாம் வந்துருச்சு. அப்போ எலக்ட்ரிக்கல் பார்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்மச்சூர் வைண்டிங் இருக்கும். முதல்ல இங்கே நீங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கரண்ட்டை எங்கேருந்து வெளியே ஒன்று எடுக்கிற இல்லை கொடுக்குற, 2 ஆப்ஷன் தான். மோட்ருனா கரண்ட்டை கொடுக்குற, அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி, கால் இட் அஸ் மோட்டார். ரைட்டா? மோட்டார் அப்படின்னா, மின் மோட்டார்னா நீங்கள் வந்து சப்ளையை கொடுத்துட்டு வெளியே மெக்கானிக்கல் அவுட்புட் எடுக்கிறது மின் மோட்டார். சரிங்களா? ஸோ சப்ளை இன்புட்டாக கொடுக்குற அப்படின்னா ஆர்மச்சூர் வைண்டிங்லேயும் சப்ளை கொடுக்குறன்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன இருக்கும், ஆர்மச்சூர் வைண்டிங் இருக்கும். சரி, ஆர்மச்சூர் அவ்வளோதானா, இது மட்டும் இருக்கா அப்படின்னா, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூட்டேட்டர் இருக்கும். ஏன்னா உருவாகக்கூடிய டிசியாக இருந்தது அப்படின்னா அதாவது உற்பத்தி பண்ணக்கூடிய மின்னியக்கு விசை வந்து ஏசி தான். எப்போவுமே வந்து இந்த ஜென்ரேட்டட் இஎம்எஃப்ங்கிறது டைனமிக்கலி ஜென்ரேட்டட் இஎம்எஃப்னு சொன்னேன். அதுதான் பார்க்க போகிறோம். டைனமிக்கலி ஜென்ரேட்டட் இஎம்எஃப்னு சொன்னேன். அதாவது தூண்டப்படக்கூடிய விசை வந்து மின்னியக்கு விசைங்கிறது ஏசியாக தான் இருக்கும், டிசியாக இருக்காது. ஓகேவா? இந்த ஏசியாக இருக்கிறத வந்து இந்த கம்யூட்டேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா டிசியாக கன்வெர்ட் பண்ணும். அதுக்கு தான் அந்த கம்யூட்டேட்டர் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அந்த கம்யூட்டேட்டர் செக்மெண்ட் வந்து ஒரு வெஜ்ஜு ஷேப்பில் இருக்கும்.
ஒரு வெஜ்ஜு ஷேப்பில் இருக்கும் சரிங்களா. இப்படி ஒரு வெஜ்ஜு ஷேப்பில் ஒரு ஒரு இது என்ன பண்ணுவாங்கன்னா ரவுண்டாக பொருத்தி வச்சுருப்பானுங்க. இப்போ நான் படத்தில் காட்டுறேன், ரவுண்டாக பொருத்தி வச்சுருக்கிறானுங்க. இது இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு, அந்த விஷயத்தை காட்டுறேன், காட்டும் போது புரியும். பாருங்கள், ஒரு வெஜ்ஜு ஷேப்பில் இருக்கும் கம்யூட்டேட்டர் செக்மெண்ட். இது தெரியுதுங்களா? ஒரு கம்ப்ளீட் அசம்பிளி ஆஃப் கம்யூட்டேட்டருங்கிறது உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தெரியும் நினைக்கிறேன். இது வந்து உங்கள் NCVT புக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரு வெஜ்ஜு ஷேப்பில் இருக்கும் சரிங்களா. இந்த கம்யூட்டேட்டர் ரைசர்னு சொல்லுவாங்க. இந்த ரைசரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது மேலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஒரு படம் தான் கொடுத்துருக்கான் சரிங்களா. ஒரு வெஜ்ஜு ஷேப்பில் இருக்கும். அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஓகேவா. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா காட்டுறேன், பண்ணிக்கணும், அதையும் காட்டுறேன் ஓகேவா. கம்யூட்டேட்டர் தானே, இந்த அளவுக்கு தேவையில்லை. காயில் பிச்சு காயில் ஸ்பேன்லாம் அப்போ நான் நடத்துகிறேன். கம்யூட்டேட்டர் எங்கே இருக்குது? பரவாயில்ல. இப்போ பாருங்கள், ஸோ இந்த வந்து ஆர்மேச்சர் வைண்டிங் அண்ட் கம்யூட்டேட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஒரு 4 போல் மிஷின் ஓகேவா. இது வந்து என்னது, ஒரு 4 போல் மிஷின். இந்த 4 போல் மிஷினில் கவனமாக கவனிங்க. இப்போ 2 சிஸ்டம் சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் ஆடிபிளாக இருக்குல்ல? கேட்குதா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்கம்மா, நான் கட்டாயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கேன். சரிம்மா. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 சர்க்யூட் சொல்லியிருக்கேன். என்னென்ன சர்க்யூட் சொல்லியிருக்கேன்? மேக்னெட்டிக் சர்க்யூட் சொல்லியிருக்கேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்னெட்டிக் சர்க்யூட் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கேன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட் சொல்லியிருக்கேன், அதாவது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு இது வந்து ஒரு 4 போல் மிஷின் ஓகேவா. இது வந்து ஒரு 4 போல் மிஷினு. இது வந்து ஒரு போல் ஓகேவா. இது ரெண்டாவது போல், இது இது ரெண்டாவது போல், இதுக்கப்புறம் எங்கே இருக்குது எஸ், மூணாவது போல், இது நாலாவது போல் சரிங்களா. ஸோ நார்த்து சவுத்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 4 போல் இருக்குது. இந்த 4 போல் இதுதான் இங்கே பாருங்கள், இந்த இடம் தான் வந்து இந்த இடம் தான் போல் கோர் சரிங்களா. இந்த இடத்துல தான் வைண்டிங்கை சுற்றி வைப்பாங்க. இது போல் கோர். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 வட்ட வடிவமாக வந்து வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கண்டக்டர் பக்கத்தில், அதாவது ஆர்மேச்சர் பக்கத்தில் வச்சுருக்காங்க இல்லையா. இது பேர் என்னென்னா போல் ஷூ. ஸோ இது பேர் தான் போல் ஷூ. இது எதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வைண்டிங்கை சுற்றி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இதில் நீங்கள் சப்ளை அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆகும், இந்த இடத்துலலாம் வந்து ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த உருவாகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கண்டக்டர்ஸுங்கிறது, இந்த ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸில் உள்ளே இருக்கு இல்லையா, உள்ளே வந்து ப்ளஸ்ஸு அந்த கண்டக்டர் இருக்கு இல்லையா. நீங்கள் பொதுவாக வந்து எப்படி போடுவீங்க, போலு, அதாவது வந்து எலக்ட்ரான்ஸு, வேறு என்ன போடுவீங்க, இப்படி ஒன்று போல் போடுவீங்க, இன்னொன்று எலக்ட்ரான்ஸ் போடுவீங்க ரைட்டா. போல் எலக்ட்ரான் பேர் போடுவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த இடத்துல கண்டக்டர், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது எதுக்காக இந்த ப்ளஸ்ஸு இந்த மாதிரி டாட் வச்சு கொடுத்துருக்காங்கன்னா, நார்த் போல் சவுத்து போலை ரெஃபர் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சவுத்து போலில் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் இந்த மாதிரி இருக்கும், நார்த் போலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த அப்போசிங் ஃபோர்ஸையும் வந்து ஈர்ப்பு விசையும் எதிர்ப்பு விசையும் டிஃபைன் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுவாங்க. ஸோ இது இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டார் வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும். நேற்று இது சொன்னேன் சரிங்களா. இது ஒரு பக்கம் அப் டவுனில் மூவ் ஆகும், இது ஒரு பக்கம் டவுனில் மூவ் ஆகும், இப்படி தான் மூவ் ஆகும், மேலேயும் கீழேயும் இப்படி தான் மூவ் ஆகும். ஒரு ஃபுல் ஷேப்பில் அப்படி ரவுண்டு திரும்பணும் அப்படின்னா, ஒரு ஃபுல் ஷேப்பில் ரவுண்டு திரும்பினா திரும்பாது சரிங்களா. இது மேலே தள்ளும், இது கீழே தள்ளும், இது மேலே தள்ளும், இது கீழே தள்ளும், அப்படி தான் ஆஃபாக தான் வந்து மூவ் ஆகும் சரியா. ஸோ அதுக்காக இது வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ பாருங்கள், இந்த கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்டுக்காக தான் இதை முதல்ல நவுத்துறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சொல்லிட்டேன் போல் கோர் சொல்லிட்டேன், போல் ஷூ போட்டேன், இதெல்லாம் ஆர்மேச்சர் கண்டக்டர் சரிங்களா. ஸோ இந்த சுற்றுற பார்ட் எல்லாம் இப்படி ரொட்டேட் ஆகுது இல்லையா, இதெல்லாம் ஆர்மேச்சர் கண்டக்டர். ஆர்மேச்சரில் கண்டக்டர் இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி இந்த நார்த்து போலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸு இதுவும், சவுத்து போலுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு இதுவும், இது யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இந்த வைண்டிங்கில் சரிங்களா. இந்த ஏர் கேப் வழியாக இங்கே இருக்கிற ஃப்ளக்ஸு ஆர்மேச்சர் கண்டக்டருக்கு போகும், அவ்வளோதான் கான்செப்ட்டு. இந்த இடத்துல அதுதான் சொன்னேன், ஃப்ளக்ஸை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஃப்ளக்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறோம், ஃப்ளக்ஸை எப்படி உருவாக்குறோன்னா, ஒரு வைண்டிங் இருக்குது, இப்போ ஒரு போல் கோரில் வைண்டிங் வச்சுருக்கேன், அந்த வைண்டிங்க்கு அக்ராஸாக சப்ளை அப்ளை பண்ணும்போது அந்த கோரில் வந்து ஃப்ளக்ஸ் உருவாகுது, இது கிரியேட்டட். அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, போல் ஷூ மூலியமாக இந்த போல் கோரில் உருவாகின ஃப்ளக்ஸ் வந்து போல் ஷூ மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னா, போல் ஷூ மூலியமாக ஆர்மேச்சருக்கு போகுது, மூவ் ஆகுது சரிங்களா. ஆர்மேச்சூரில் இந்த ஃப்ளக்ஸ் வந்து கட்டுப்படுத்தப்படுது, கன்ஃபின்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கட்டுப்படுத்துறதுனா என்ன அப்படின்னா,
ஒன்று கண்டக்டரை அந்த ஃப்ளக்ஸ் வந்து ஃப்ளக்ஸ் லைனை ரைட்டா ஃப்ளக்ஸ் லைனை இந்த ஆர்மேச்சர் கண்டக்டரு கட் பண்ணும் ரைட்டா கட் பண்ணும். அப்படி ரெண்டு விதமாக இந்த இடத்துல கட் பண்ணுறதுக்கு வேலை இருக்குது. இந்த ஆர்மேச்சர்லேயும் வந்து சப்ளை அப்ளை பண்ண ஸ்டேட்டார்லேயும் சப்ளை அப்ளை பண்ணி ரோட்டார்லேயும் சப்ளை அப்ளை பண்ணால் இதில் ஒரு ஃபோர்ஸ் உருவாகும், இதில் ஒரு ஃபோர்ஸ், அதாவது இதில் ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், இதில் ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ரெண்டு ஃப்ளக்ஸுக்கு இன்ட்ராக்ஷனால் டார்க் அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகும் ரைட்டா. இந்த அதில் தான் ஷாஃப்ட் டென்ஸ் டு ரொட்டேட், அது பேர் வந்து மோட்டார் சரிங்களா, அது பேர் வந்து மோட்டார். ஜென்ரேட்டர் அப்படின்னா நீங்கள் ஒரு எண்டை வந்து மெக்கானிக்கல் இன்புட்டாக கொடுக்குறீங்க. அப்போ என்ன பண்ணும், மெக்கானிக்கல் இன்புட்டாக கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த கண்டக்டர் வந்து இந்த ஆர்மேச்சர் கண்டக்டர் வந்து இப்படி போட்டிருக்க ஃப்ளக்ஸை வந்து கட் பண்ணும். அப்படி கட் பண்ணுறச்ச இந்த ஆர்மேச்சரில் வந்து இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். அதுதான் டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப்னு சொல்கிறோம். அந்த இஎம்எஃபோட டைரக்ஷன் வந்து லென்ஸு சொல்லியிருக்காரு, ஈஸ் -n dπ/dt சரிங்களா. இது டிரான்ஸ்ஃபார்மரில் உருவானா ஸ்டாட்டிக்லி இன்டியூஸ்டு இஎம்எஃப், இதே வந்து டிசி மிஷினில் உருவானா அது வந்து டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எதுக்காக இந்த வேலைக்கு வந்தோமா, கம்யூட்டேட்டருக்கு வந்தோம் சரிங்களா. இங்கே வாங்க, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், கவனமாக கவனிங்க. சரி, இங்கே பாருங்கள், இதுதான் ரைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுதான் கம்யூட்டேட்டர் அசம்பிளி. இந்த அசம்பிளியில் தான் இந்த கம்யூட்டேட்டர் இருக்கும். இது வெஜ் சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்டை வெஜ் சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பரீட்சையில் கேட்பாங்க உங்களுக்கு. கம்யூட்டேட்டரோட செக்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இது வெஜ் ஷேஃபில் இருக்கும் சரிங்களா. வெஜ் ஷேஃப்னா வி மாதிரி இருக்கும் சரிங்களா, வி மாதிரி இருக்கும், ஆனால் வி மாதிரி தெரியாது. ஸோ இந்த கமுத்து போட்ட மாதிரி இருக்கும் வியை சரிங்களா. இந்த கார்னரில் ரைசர் வச்சுருப்பான். இந்த ரைசரோட தான் வந்து இதை கனெக்ட் பண்ணுவோம். எது கனெக்ட் பண்ணுவான்னா இந்த ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணும்போது இதை வெளியே எடுக்கிறதுக்காக கண்டக்டர் வந்து கனெக்ட் பண்ணுவோம் அதோட சரிங்களா. கண்டக்டர் வந்து அதோட கனெக்ட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இந்த கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்டில் இந்த ரைசருங்கிற இடத்துல தான் திணிப்பாங்க சரிங்களா. ரைசருங்கிற இடத்துல தான் வந்து கான்செப்டை திணிப்பாங்க. எதை திணிப்பாங்க அப்படின்னா அந்த கார்பன் ப்ரஷஸை வந்து திணிப்பாங்க சரிங்களா. ப்ரஷஸை வந்து திணிப்பாங்க. ஸோ நீங்கள் அந்தளவுக்கு இது தெரிஞ்சுக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இந்த படம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுதுன்னா போதுமானது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டேன், இது எலக்ட்ரிக்கல்னு சொல்லிட்டேன். எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் கிரேட் இது ஓகே, இது ஓகே. கம்யூட்டேட்டர் ஓகே. கம்யூட்டேட்டருக்கு அப்புறம் ப்ரஷ்ஷு சரிங்களா. கம்யூட்டேட்டருக்கு அப்புறம் ப்ரஷ் அரேஞ்ச்மெண்ட்டு. இந்த ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் சொன்னேன். இந்த ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரஷ்ஷோட வேலை என்ன அப்படின்னா கரண்ட்டை கலெக்ட் பண்ணுறது தான் அதனுடைய வேலை சரிங்களா. கரண்ட்டை கலெக்ட் பண்ணுறது தான் இதனுடைய வேலை. வேறு எந்த வேலையும் அது செய்ய போகிறது கிடையாது. டு கலெக்ட் கரண்ட்டு. அது என்ன டு கலெக்ட் கரண்ட்டு, என்ன எங்கேருந்து கரண்ட்டை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரேட்டராக இருந்தால் ஆர்மேச்சர் கண்டக்டரில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆர்மேச்சர் கண்டக்டரில் தூண்டப்படக்கூடிய மின்னியக்கு விசையை சரிங்களா. ஆர்மேச்சர் கண்டக்டரில் உற்பத்தி ஆகக்கூடிய மின்னியக்கு விசையை வந்து வெளிப்புற சர்க்யூட்டுக்கு ரைட்டா, வெளிப்புற சர்க்யூட்டுக்கு கொடுக்கறது தான் வந்து இந்த ப்ரஷஸோட வேலை சரிங்களா. இதுதான் டவுட் இருக்கா, டவுட்டு இதெல்லாம் வரவே கூடாது உங்களுக்கு சரிங்களா. இது வந்து சின்ன மிஷினாக இருந்தால் என்ன, பெரிய மிஷினாக இருந்தால் என்ன அப்படின்னு கேட்பான். இது ரொம்ப நமக்கு முக்கியமான கான்செப்ட்டு. சின்ன மிஷினாக இருந்ததுன்னா, ஸ்மால் மிஷினாக இருந்ததுன்னா இந்த ப்ரஷஸ் வந்து மேடப் ஆஃப் கார்பன் மெட்டீரியல் சரிங்களா, கார்பன் மெட்டீரியல். இதுவே வந்து பெரிய மிஷினாக இருந்ததுன்னா சரிங்களா, பெரிய மிஷினாக இருந்ததுன்னா ஒன்று கிராஃபைட்டில் இருக்கும், கிராஃபைட்டில் சரிங்களா பெரிய மிஷினாக இருந்தது அப்படின்னா, இல்லைன்னா அதாவது ஃபெர்ரோ கிராஃபைட் இல்லை எலக்ட்ரோ கிராஃபைட்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரைட்டா. இதில் வந்து ஒரே ஒரு செகண்டு சரி ஓகே. ஸோ இந்த பிக் ப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா கிராஃபைட்டில் இருக்கும், அது தெரிஞ்சால் போதுமானது. அது ஃபெர்ரோவோ எலக்ட்ரோவோ நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கங்க. ஆனால் இது வந்து மிஷின் பெரிய மிஷினாக இருந்தால் இது எப்படி இருக்கும், கிராஃபைட்டில் ஆகிருக்கும். இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. எலக்ட்ரோ கிராஃபைட்னு சொல்லுவாங்க, இல்லை காப்பர் கிராஃபைட்டு, பெர்ரோ கிராஃபைட்டு என்ன வேணால் சொல்லுவாங்க சரிங்களா. இது பெரிய மிஷினாக இருந்தது அப்படின்னா, சின்ன மிஷினாக இருந்தால் மேடப் ஆஃப் கார்பன் ஓகேவா. ப்ரஷஸ் வந்து சொல்லிட்டேன், ப்ரஷஸ் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய மின்னியக்கு விசையை, அதாவது கரண்ட்டை வெளிப்புற சுற்றுக்கு கொண்டு போகிறது, அது இதனுடைய வேலை, ப்ரஷோட வேலை. அதுதான் டு கலெக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆர்மேச்சர் கண்டக்டரில் உற்பத்தி ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து வெளிப்புற சுற்றுக்கு கொண்டு போகிறது தான் அந்த ப்ரஷோட வேலை ஓகேவா. ரைட்டு. சின்ன மிஷினாக இருந்தால் இந்த பொருள் எதனால் செஞ்சுருப்பாங்கன்னா கார்பனால் செஞ்சுருப்பாங்க. பெரிய மிஷினாக இருந்தால் கிராஃபைட்டில் செஞ்சுருப்பாங்க. இந்த கிராஃபைட் வந்து மேபி அது வந்து எலக்ட்ரோ கிராஃபைட்டாக இருக்கலாம், இல்லை வந்து காப்பராக இருக்கலாம், அதர்வைஸ் வந்து ஃபெர்ரோவாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம் சரிங்களா. ஆனால் கிராஃபைட் மெட்டீரியலில் அது ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட்டு இது
இது பேர் வந்து ஹெட்ரோபோலர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இது எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டு. சரி, இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம விடுபட்ட விஷயங்களை மட்டும் பார்க்க போகிறோம் இப்போ. ஓகேவா? விடுபட்ட விஷயங்களை பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சதே தான் திருப்பி நடத்த போகிறேன். அதனால் நீங்கள் அது கவனமாக பாருங்கள். தெரிஞ்சிருந்தால் ஒரு தடவை சொல்லி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மிஷினை வந்து நம்ம எப்படி முதல்ல பிரிக்கிறோம். மிஷினோட கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டார்னு பிரிக்கிறோம், ரைட்டா? இன்னொன்று ரோட்டார்னு பிரிக்கிறோம். இதே டயக்ராம் தான் நேற்றும் போட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டார்னு பிரிக்கிறோம், சரிங்களா? இதை வந்து ரோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். இந்த ஸ்டேட்டார் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்டாரை என்னன்னு சொல்கிறோம், நம்ம என்ன அரேஞ்ச்மெண்ட்னு சொல்கிறோன்னா ஃபீல்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரோட்டாரை வந்து என்ன சொல்கிறோம், ஆர்மச்சூர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இந்த ஸ்டேட்டாரை பொறுத்த மட்டும் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்டாரில் முதல்ல இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த அவுட்ரு பார்ட்டில் இருக்கிறது தான் ஃப்ரேமு, சரிங்களா? ஃப்ரேமு இந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டாக இருக்கு இல்லையா, ஸோ அதை ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. உங்கள் புக்கில் வந்து இந்த ஃப்ரேமையும் யோக்கு அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டுக்கிலேயே கொடுத்து வச்சுருப்பாங்க, சரிங்களா? யோக் அப்படிங்கிற கண்டென்ட் உள்ளே கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த யோக்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இது டியூவல் பர்பஸாக மெயின்டைன் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த ஃப்ரேம் யோக்கெலாம் காட்டுறேன் பாருங்கள். இது பேர் தான் வந்து என்ன அப்படின்னா, இது பேர் தான் வந்து இந்த அவுட்டர் ரவுண்டாக இருக்குது பாருங்கள், இந்த அவுட்டர் சிலிண்ட்ரிக்கல் பார்ட் இருக்குது பாருங்கள், சரிங்களா? இந்த அவுட்டர் சிலிண்ட்ரிக்கல் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அவுட்டர் சிலிண்ட்ரிக்கல் பார்ட் மேலே அப்படியே வெளிப்புறத்தில் பாருங்கள், இந்த அவுட்டர் சிலிண்டராக இருக்குது பாருங்கள். இதை பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரேம் எதுக்கு பயன்படுது, இந்த ஃப்ரேமோட பயன்பாடு என்ன அப்படின்னா, இதுதான் வந்து உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் வைக்கிறதுக்கு பயன்படுற ஒரு இடம், சரிங்களா? ஸோ இது எதனால் ஆகிருக்கும் அப்படின்னா, கேஸ்ட் அயனால் ஆகிருக்கும். எதனால் ஆகிருக்கும்? கேஸ்ட் அயனால் உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. இது மேடப் ஆஃப் கேஸ்ட் அயான். இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதே தான் யோக்குன்னு சொல்கிறான். இந்த யோக்குங்கிறதையும் நம்ம அதை தான் சொல்கிறான். யோக்குங்கிறதையும் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், யோக்குங்கிறதையும் அந்த இதை தான் சொல்கிறான், சரிங்களா? இந்த அவுட்டர் சிலிண்டர் மட்டும் தனிப்பட்ட முறையில் சொல்லணுன்னா அது ஃப்ரேமு. யோக்குன்னா இந்த என்டையர் சிஸ்டத்தையும், யோக்குங்கிறது இது உள்ளார வந்து போல் இருக்கும், இப்படி 4 பக்கமும் இப்படி போல் வச்சுருப்பான். 4 போல் மிஷின்னா இப்படி போல் வச்சுருப்பான். இந்த அரேஞ்ச்மெண்ட்டை சேர்த்து தான் அவன் என்ன சொல்கிறான்னா யோக்குன்னு சொல்கிறான். இது 2 விதமான வேலையை செய்யும். என்னென்ன வேலையை செய்யும் அப்படின்னா, இந்த யோக்கோட வேலை என்ன, 2 விதமான வேலை என்ன அப்படின்னா, ஒரு வேலை என்ன பண்ணும் அப்படின்னா மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்கும். சரி, ஆல்மோஸ்ட் ஃப்ரேமும் யோக்கும் ஒன்று தான். வேறு நீங்கள் அதில் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இது என்ன ஃப்ரேமுங்கிறாரு யோக்குங்கிறாருலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இது 2 ஒன்று தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்கும். மெக்கானிக்கல் சப்போர்ட் அப்படின்னா இது உட்கார வைக்கணும், அதை வந்து உட்கார வைக்கணும்ல. ஸோ அந்த உள்ளே இருக்கக்கூடிய என்டைய பொருளையும் தாங்கி நம்ம ஒரு பூமியிலேயோ ஒரு இடத்துலையே நிற்க வைக்கிறதுக்கு தேவையான அந்த மெக்கானிக்கல் சப்போர்ட்டு, சரிங்களா? மெக்கானிக்கல் சப்போர்ட்டை தர்றது யோக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வேறு என்ன பண்ணும் அப்படின்னா, போலில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, போலில் ப்ரொடியூஸ் ஆகிற இல்லை க்ரியேட் ஆகிற அந்த ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளக்ஸை வந்து அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறது இதுதான், சரிங்களா? இதுதான் கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இட் கேரிஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. போலில் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த காந்தப்பாயத்தை வந்து, சரிங்களா, எடுத்துகிட்டு போகிறது இதுதான், சரிங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யோக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து மெயின் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் போல்னால் தான் இப்போ 4 பக்கம் இப்படி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து மெயின் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 வகையாக இருக்குது, 2 இருக்குது இதில். இது வந்து கோர், இது இப்படி நீங்கள் திருப்பி வச்சுருக்கீங்க இல்லையா, அது பேர் ஷூ, சரிங்களா? அது பேர் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து வெஜ் ஷேப்பில் வச்சுக்கிறது வந்து இதை வந்து போல் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த போலோட பர்பஸ் என்ன அப்படின்னா, முக்கியமான பர்பஸ் என்னென்னா ஃப்ளக்ஸை வந்து ஒர்க்கிங் ஃப்ளக்ஸை உருவாக்குறது, சரிங்களா? அதை உருவாக்குறதுனா காயில் சுற்றி வச்சுருப்பான், அந்த காயிலில் வந்து ஃப்ளக்ஸ் உற்பத்தி ஆகும். ஸோ அதுதான் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க, ஸ்மால் மிஷினாக இருந்தது அப்படின்னா,
சின்ன மிஷினாக இருந்ததுன்னா பர்மனெண்ட் மேக்னெட்டில் வச்சுருக்குறாங்க. சரிங்களா? என்ன மேக்னெட்டில் வச்சுருக்காங்க? பர்மனெண்ட் மேக்னெட்டில் வச்சுருக்காங்க. சரிங்களா? பெரிய மிஷினாக இருந்தது அப்படின்னா, பிக் மிஷினாக இருந்தது அப்படின்னா அவங்க எலக்ட்ரோ மேக்னெட்டில் வச்சுருக்காங்க. ஓகேவா? இது எல்லாம் உங்கள் புக்கில், இந்த கண்டென்ட் பூராமே புக்கில் இருக்குது உங்கள் புக்கில். சரிங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்டில் கொடுத்துருக்குறாங்க. இதை கடந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போல் கோர், போல் சொல்லிட்டேன். போல் ஃபேஸுங்கிறது இந்த வெளிப்பக்கமாக இருக்கிறது இல்லையா, இந்த இதை தான் வந்து ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இதுக்கு ஏர் கேப் கிட்ட பக்கத்தில் இருக்கிறத ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது ஃபீல்டு வைண்டிங். இப்போ தான் ஃபீல்டு வைண்டிங்குள்ளேயே நம்ம வரோம். சரிங்களா? ஃபீல்டு வைண்டிங். ஓகேவா? இது நார்மலாக இருக்கிற நம்ம காப்பர் கண்டக்டர்னால இருக்கக்கூடியது தான். சரிங்களா? வைண்டிங் நம்ம பொதுவாக வந்து எதில் உற்பத்தி பண்ணுவோம்னா காப்பர் கண்டக்டரில் பண்ணுவோம். ஸோ இதை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, காப்பர் கண்டக்டரில் சொல்லியிருக்கிறாங்க, காப்பர் கண்டக்டரில் உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் உள்ளார பார்த்தீங்கன்னா ஃபீட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபீட் அப்படின்னா உட்கார வைக்கிற இடம். உட்கார வைக்க இந்த இடம் பார்த்தீங்களா, ஃபீட்டு. இந்த ஃபீட்னா வந்து இந்த கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீட்னா என்ன சொல்லுவாங்கன்னா கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேட்குதுங்களா? இதுதான் வந்து இந்த ஃபீட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கால், லெக்கோட அந்த கால், இந்த என்டையர் மிஷினையும் தாங்கி நிற்கிற கால் இருக்கு இல்லையா, அதை ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு விதமான பார்ட்டு தான். சரிங்களா? ஸோ இதெல்லாமே ஸ்டேஷனில் வரும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம ரோட்டாரை பொறுத்த வரைக்கும், ரோட்டாரில் நம்ம இப்போ தான் பார்த்ததே தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஆர்மச்சூர் வைண்டிங்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆர்மச்சூர் வைண்டிங். இந்த ஆர்மச்சூர் வைண்டிங்கில் இருக்கிற விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து ப்ரஷஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து கம்யூட்டேட்டர் பார்த்தோம். சரிங்களா? கம்யூட்டேட்டர் பார்த்தோம். சரி, ஓகே. இதுதான் வந்து இருக்கக்கூடிய விஷயம். இந்த ஆர்மச்சூர் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும், ஆர்மச்சூர் வைண்டிங்னா வைண்டிங்கை சுற்றி வைக்கிறதுக்கு கோர் இருக்கும். ரைட்டா? அந்த கோர் இருக்கும். கோரில் தான் வந்து இந்த வைண்டிங்கை சுற்றி வச்சுருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை கான்செப்டில். இதில் வேறு ஒன்றும் இல்லை. அதில் அந்த வைண்டிங்கில், அந்த ஆர்மச்சூரில் கோர் இருக்கும். கோரில் தான் வைண்டிங் சுற்றிருப்பாங்க. அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதுமானது. சரிங்களா? இந்த ஸ்லாட்டில் அந்த எப்படி சொல்கிறதுனா, இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்பரிங் ஸ்கீம்ஸ் இருக்கா, கால் ஸ்பேனு இது இல்லை. ஆர்மச்சூர் வைண்டிங்கை பொறுத்தவரையில் என்னென்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த ரோட்டாரில் இருக்கக்கூடிய இந்த ஆர்மச்சூர் வைண்டிங் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆர்மச்சூர் வைண்டிங்கை பார்த்தீங்கன்னா இது எப்படிலாம் சுற்றி வைப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு டைப்பாக இருக்கும். சரிங்களா? க்ளோஸ்டு டைப்பாக இருக்கும். அந்த ஸ்லாட்டில் க்ளோஸ்டு டைப்பாக சுற்றி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஓப்பன் டைப்பாக சுற்றி வச்சுருப்பாங்க. ஓகேவா? இந்த க்ளோஸ்டு டைப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கு, ட்ரம்மு, இதெல்லாம் ஒரு மெத்தடு. சரிங்களா? இதெல்லாம் ஒரு வகையான டைப்பு. ரிங் டைப்பாக இருக்கும், இல்லை ட்ரம் டைப்பாக இருக்கும். ஸோ இந்த ட்ரம் டைப்பில் தான் பார்த்தீங்க அப்படின்னா லேப் வைண்டிங், வேவ் வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வச்சுருப்பாங்க. இதில் உங்களுக்கு எக்ஸாம் என்ன மாதிரில கேட்குறான் அப்படின்னா, இந்த ஆர்மச்சூர் வைண்டிங்கில் லேப் வைண்டிங், வேவ் வைண்டிங் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது. லேப் வைண்டிங், வேவ் வைண்டிங் தான் யூஸ் பண்ணுறது. இதில் வந்து நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது வேவ் வைண்டிங் தான். இதில் ஃப்ளக்ஸ் ப்ரொடக்ஷனுக்காக வேவ் வைண்டிங் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். இவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, இந்த வேவ் வைண்டிங், லேப் வைண்டிங்கு என்ன டைப் ஆஃப் வைண்டிங்கு, அது க்ளோஸ்டு டைப்பா இல்லை ஓப்பன் டைப்பா அப்படின்னு கேட்குறான் உங்களுக்கு கொஸ்டினில். சரிங்களா? ஆர்மச்சூர் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாவது புரியாமல் இருந்தால் திருப்பி கேளுங்க. ஆர்மச்சூர் வைண்டிங் இருக்கு இல்லையா, ஆர்மச்சூர் கோரில் அந்த ரோட்டாரில் இருக்கக்கூடிய, சரிங்களா, ரோட்டார்னா சுற்றுற பகுதி தான் ரோட்டார்னு சொல்லிட்டேன். இதில் வந்து ஆர்மச்சூர் கண்டக்டர் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆர்மச்சூருக்கு தமிழ்லேயும் ஆர்மச்சூர் தான். சரிங்களா? ஆர்மச்சூர் கடத்திகள் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பள்ளமாக அப்படி இருக்கும். இப்போ அதை நான் காட்டுறேன். பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளத்தில் வந்து பார்ஸை, அந்த கண்டக்டர்ஸை வந்து அடித்து வச்சுருப்பானுங்க. ஸோ இந்த ஆர்மச்சூர் கடத்திகளை வந்து சுற்றி வைக்கக்கூடிய அமைப்பை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னா, க்ளோஸ்டு டைப்பாக பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து ஓப்பன் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? க்ளோஸ்டு வைண்டிங், அதாவது க்ளோஸ்டு டைப் வைண்டிங், ஓப்பன் டைப் வைண்டிங் சொல்கிறாங்க. இந்த க்ளோஸ்டு டைப்பை அகைன் எப்படி டிவைட் பண்ணுறான் அப்படின்னா, ரிங்கு, சரிங்களா, ரிங் டைப்பு, ட்ரம் டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரிங் வைண்டிங், ட்ரம் வைண்டிங்னு பிரிக்கிறான். சரிங்களா? இந்த ட்ரம் வைண்டிங்கில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறான். ஒன்று லேப் வைண்டிங்கு, இன்னொன்று வேவ் வைண்டிங்கு. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது வந்து
வேவ் வைண்டிங் தான் யூஸ் பண்ணுவோம் ஃப்ளக்ஸ் ப்ரொடக்ஷனுக்காக இந்த வேவ் வைண்டிங் தான் பயன்படுத்தலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்குறான் அப்படின்னா, உங்களுக்கு பரிச்சை பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஆர்மேச்சர் வைண்டிங்கு க்ளோஸ்டு டைப்பாக ஓப்பன் டைப்பாக நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய மிஷினில், சரிங்களா, ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய மிஷினில் எய்தர் லேப் வைண்டிங் இருக்கலாம், இல்லை வேவ் வைண்டிங் இருக்கலாம். இது வந்து என்ன டைப் ஆஃப் வைண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க, மூடிய சுற்று, திறந்த சுற்று, இப்படி கேட்குறான். சரிங்களா, மூடிய சுற்று, திறந்த சுற்று, இரண்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருக்கான். இது வந்து மூடிய சுற்று. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், அது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, க்ளோஸ்டு வைண்டிங் தான் அதில் இருக்கும். சரி, ஓகே, இது இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது நம்ம லேப் வைண்டிங் டேரெக்டாக லேப் வைண்டிங்னா என்ன, வேவ் வைண்டிங்னா என்னன்னு போயிடுவோம். சரிங்களா, ஸோ இந்த லேப் வைண்டிங் கான்செப்ட், வேவ் வைண்டிங் கான்செப்ட் புரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து இஎம்எஃப் ஈக்குவேஷனு, அதுக்கு கீழே என்ன என்ட்ரிங்னா என்ன, ஈக்குவலைசர்னா என்ன அப்படிங்கிறது புரியும். ஓகேங்களா, இந்த லேப் வைண்டிங், வேவ் வைண்டிங். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லேப் வைண்டிங், வேவ் வைண்டிங் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இது ரெண்டும் எங்கே வைக்கிறாங்க, இதனால என்ன யூசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பொதுவாகவே இந்த ஆர்மேச்சூரில் வந்து லேப் வைண்டிங் இருக்கு இல்லையா, ஒரு எண்டை இன்னொரு எண்டோட வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு எண்டை, அதாவது ஒரு ஆர்மேச்சர் காயிலோட ஒரு எண்டை வந்து அதுக்கு பக்கத்து செக்மெண்ட்டில் இருக்கிறதுலையே கனெக்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா, அந்த பக்கத்து செக்மெண்ட்டில் இருக்கிற கண்டக்டரோட பண்ணிடுறாங்க. சரிங்களா, அதை கனெக்ட் பண்ணிடுறாங்க. இதை வந்து லேப் வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சொல்கிறானுங்க. இதே வேவ் வைண்டிங் அப்படின்னா, இந்த காயில் வந்து கன்சிக்யூட்டிவ் போல் பேரில், இப்போ 1ன்னா 5ன்னு வச்சுருப்பான், 2ன்னா 6ன்னு வச்சுருப்பான், 3ன்னா 7ன்னு வச்சுருப்பான். இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் பேர்ஸ் ஆஃப் போல்ஸ் ஆஃப் பேரில் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணுறது வந்து வேவ் வைண்டிங். சரிங்களா, இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, முதல்ல கனெக்ஷன் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த லேப் வைண்டிங்க்கும் வேவ் வைண்டிங்லையும் என்னென்ன கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கனெக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த எண்டு இருக்கு இல்லையா, ஆர்மேச்சர் காயிலோட எண்டு, ஆர்மேச்சர் காயிலோட, சரிங்களா, இந்த எண்டு, அந்த முனை இருக்கு இல்லையா, கடைசி முனை, அந்த கடைசி முனை வந்து கம்யூட்டேட்டரோட அட்ஜஸ்டன்ட், அதாவது பக்கத்து செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்ஜஸ்டன்ட் செக்மெண்ட்டோட, சரிங்களா, அட்ஜஸ்டன்ட் செக்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து லேப் வைண்டிங்கு. ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள், இப்போ பாருங்கள், ஒரு செகண்ட் காட்டுறேன் பாருங்கள். போல் பிச்சு உங்களுக்கு புக்கில் இருக்குது. போல் பிச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், இது ஒரு போல். சரிங்களா, இது 1வது போல், இது 2வது போல், இது 3வது போல், இது 4வது போல். போல் பிச் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இந்த போலுக்கும், அதாவது போலுக்கும் 2வது போலுக்கும் இடையில ஆக்சிஸை, அதாவது வந்து சென்டர் ஆக்சிஸஸில் வச்சுருக்கக்கூடிய அந்த 180 டிகிரி எலக்ட்ரிக்கலில் இருக்கிறது தான் வந்து அந்த போல் பிச்சுங்கிறது. சரிங்களா, இந்த பிச்சுன்னாவே டிஸ்டன்ஸு, நீங்கள் எது வச்சாலும் உங்களுக்கு ஆப்ஷனில் அந்த இடத்துல டிஸ்டன்ஸ்னு இருக்கும். பிச்சுன்னாவே டிஸ்டன்ஸு, 2 போலுக்கு இடையில் இருக்கக்கூடிய தூரம். அந்த தூரத்தை நீங்கள் வந்து இப்படி நேரம் அளந்துடக்கூடாது. இப்போ இந்த தூரம் இருக்குன்னா இது இப்படி போட்டு அளந்துடக்கூடாது. சரிங்களா, பெரிஃபரல் டிஸ்டன்ஸ். பெரிஃபரல் அப்படின்னா இந்த சென்ட்ரு ஆக்சிஸை பொறுத்து, இந்த சென்ட்ரு, இது வந்து ஒரு சர்க்கிள் தானே, ஒரு வட்டம் தானே, இந்த சென்ட்ரு ஆக்சிஸை பொறுத்து, சரிங்களா, சென்ட்ரு ஆக்சிஸை பொறுத்து ஒரு போலுக்கும் இன்னொரு போலுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம். சரிங்களா, தூரம் இது எப்போ 180 டிகிரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி காயில் பிச்சுனாலும் அப்படி தான். காயில் பிச்சுனாலும் ஒன்றும் இல்லை, ஒரு 2 காயிலுக்கு 2 காயில் சைடு, இங்கே ஒரு காயில் இருக்குது, இங்கே ஒரு காயில் இருக்குது, இங்கே ஒரு காயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த காயில் இதோட கனெக்ட் பண்ணுறாங்க, இந்த காயில் இதோட கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ஒரு காயில் சைடு இருக்கும், இந்த காயில் சைடு, இந்த மொத்தம் 4 காயில் சைடு இருக்கு இல்லையா, இந்த காயில் சைடோட டிஸ்டன்ஸு. சரிங்களா, இப்போ ஒன்றுங்கிறது இதில் 3ல் கனெக்ட் பண்ணுறேன், அப்போ 1 3 விட்டுருணும். 2ங்கிறது 4ல் கனெக்ட் பண்ணுறேன், அப்போ 1க்கும் 2க்கும் இந்த காயில் சைடுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அதுதான் காயில் பிச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைனா காயில் ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. காயில் பிச்சும் போல் பிச்சும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை ஃபுல் பிச் காயில்னு சொல்கிறாங்க. இந்த காயில் பிச்சும் போல் பிச்சும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அதை ஷார்ட் பிச் காயில்னு சொல்கிறாங்க. ரைட்டா, அந்த கிரேட்டர்ங்கிறது வந்து ரேராக யூஸ் பண்ணுவாங்க, இது ஒன்றும் இல்லை. சரிங்களா, பிச்சுனாவே சொல்லிட்டேன். பிச்சுனாவே நீங்கள் ஒன்றுமே பார்க்க தேவையில்ல. பிச்சுன்னா அது வந்து தூரம்,
சரிங்களா. அதாவது டிஸ்டன்ஸ், பிச்சுனாவே டிஸ்டன்ஸ், அது வைண்டிங்கில் இருந்தால் வைண்டிங் டிஸ்டன்ஸு, காயில் இருந்தால் காயில் டிஸ்டன்ஸு, கம்யூட்டேட்டரில் இருந்தால் கம்யூட்டேட்டர் டிஸ்டன்ஸு, எதாக இருந்தாலும் சரி. சரிங்களா. பிச் அப்படின்னா டிஸ்டன்ஸு, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. பிச்சு நம்ம கிரவுண்ட்லாம் சொல்லுவோம்ல, பிச்சுன்னு சொல்லுவாங்க, அது வந்து டிஸ்டன்ஸை குறிக்கும். சரிங்களா. ரெண்டு இப்போ பந்து போடுறாங்க, பிச்சுன்னு சொல்கிறான். அதை பந்து போடுறாங்கன்னா பவுலர் எண்ட் இருக்குது, பேட்டிங் எண்ட் இருக்குது. சரிங்களா. இதை வந்து பிச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கேருந்து பவுலிங் போட்டார் வராருன்னு வச்சுக்குவேன், இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். சரிங்களா. டிஸ்டன்ஸ், இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம், கேட்பான் பரிசையில். சரி, ரைட்டு, ஓகே. இங்கே இருக்குது பாருங்கள், லேப் வைண்டிங் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுதான் லேப் வைண்டிங், சிம்பிளஸ்ட் லேப் வைண்டிங். இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் இது சின்ன ஒரு படம் போட்டிருக்காங்க, இந்த படம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து காயில் 1, இந்த காயில் வந்து இது ஃபஸ்ட்டு காயில், இது செகண்ட் காயில். சரிங்களா. கவனமாக கவனிங்க. இது போல் இருக்குது, நார்த்து போல் சவுத் போல் இருக்குது. இது என்ன பண்ணுறான் அப்படின்னா, லேப் வைண்டிங் அப்படின்னா என்ன பண்ணுறான் அப்படின்னா, இது வந்து கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்டு வெஜ்ஜு ஷேஃபில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, கம்யூட்டேட்டர் செக்மெண்ட் சொன்னேன் இல்லையா, வெஜ்ஜு ஷேஃபில், அதுதான். இப்போ ஒரு எண்டு 2 எண்டு இருக்கும், ஒரு கண்டக்டருக்கு 2 எண்டு இருக்குது இல்லையா. ஒரு எண்டை என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ கம்யூட்டேட்டரில் ஒரு எண்டை என்ன பண்ணுறான், ஒரு எண்டை வந்து இந்த இடத்துல வந்து 1ங்கிற இடத்துல வச்சுருக்கான் அப்படின்னா, அதனுடைய அட்ஜசன்ட் இடத்துல, சரிங்களா, அதனுடைய அட்ஜசன்ட் இடத்துல அப்படியே வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து இதில் வந்து இங்கே வந்து 2 ஜாயின் பண்ணணும். சரிங்களா. 2 ஜாயின் பண்ணணும், அது அட்ஜசன்ட். அடுத்ததில் வந்து கனெக்ஷனில் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இப்போ 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த காயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது இப்படியே போயிட்டு இந்த காயில் 2 வழியாக இந்த சைடில் 2னா 2க்கு அப்புறம் இதில் இருக்கணும், 3ல் இருக்கணும். ஸோ அங்கே இருக்கும். ஸ்டார்டிங் காயிலும் ஃபினிஷிங் காயிலும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 2ம் ஸ்டார்டிங் காயில், இந்த ரெண்டும் ஸ்டார்டிங் காயில், இது ஃபினிஷிங் காயில், அதான் கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல. சரிங்களா. ஸோ இது வந்து லேப் வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, லேப் வைண்டிங். ஏதாவது புரியாமல் இருக்கா? இதில் ப்ரொக்ரெசிவ் லேப்பு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ரெட்ரோ ப்ரொக்ரெசிவ் லேப்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த அளவுக்குலாம் ஒன்றும் படிக்க வேணாம், இதில் ஒன்றும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறது கிடையாது. நீங்கள் லேப் வைண்டிங் வேவ் வைண்டிங் டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. சரிங்களா. சரி, ஓகே. சரி, இதே மீன் டைமில் நீங்கள் வந்து வேவ் வைண்டிங் பாருங்கள். சரி, உங்களுக்கு பக்கத்தில் தான் போட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வேவ் வைண்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த எண்டு இருக்குது இல்லையா. ஸோ அதாவது ஒரு ஆர்மேச்சர் காயில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது 1ஆம் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இது 1ஆம் நம்பர் இருக்குது அப்படின்னா, இந்த எண்டு காயில் வந்து ஒரு டிஸ்டன்ஸில், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில், அது டிஸ்டன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில், சரிங்களா, இருக்கக்கூடிய கம்யூட்டேட்டர் செக்மெண்ட் இன்னொரு கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்டில் வச்சுருப்பாங்க. அதான் சொன்னேன், ஒரு 1 இருக்குன்னா ஒரு 5 கண்டக்டர் தாண்டி 6ல் வச்சுருப்பாங்க. இப்போ 2 இருக்குன்னா அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து 7ல் வச்சுருப்பாங்க. ஸோ 3னா இப்படி அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுருப்பாங்க. சரிங்களா. ஸோ அந்த ஒரு டிஸ்டன்ஸில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை தான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, வேவ் வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த இடத்துல. ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து அவங்க நிறைய கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஒவ்வொன்றுலேயும் வந்து இந்த ஒய்சி, ஒய்பி, ஒய்எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து ஒன்றும் இல்லை, அது என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் பிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் பிச்சு, பேக் பிச்சு, கம்யூட்டேட்டர் பிச்சு, வைண்டிங் பிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த அளவுக்கு தேவையில்ல உங்களுக்கு, இருந்தாலும் உங்கள் புக்கில் இருக்குது இந்த விஷயம் கூட, அதை தெரிஞ்சுக்குங்க. இது வந்து பேக் பிச்சுன்னு சொல்கிறான். ஸோ ஒய்பி இஸ் ஈக்குவல் டு பேக் பிச் அப்படின்னு சொல்கிறான். பிச்சுனாவே சொல்லிட்டான் டிஸ்டன்ஸ்னு. பிச்சுனாவே டிஸ்டன்ஸு. பேக்குனா பின்புறமாக, அந்த காயிலோட பின்புறமாக இருக்கிற டிஸ்டன்ஸு. சரிங்களா. ஸோ இதில் எஃப்னு கொடுத்துருக்கான் இல்லையா, இது வந்து எஃப்னு கொடுத்ததுனால அது வந்து ஒய் எஃப் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா ஃப்ரண்ட் பிச் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரண்ட் பிச் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா. அதுதான். இதில் வேறு என்ன இருக்குது, வேறு கம்யூட்டேட்டர் பிச்சு கொடுத்துருப்பான். இந்த ஒய்சி போட்டானா அது கம்யூட்டேட்டர் பிச்சு. சரிங்களா. வேறு ஒன்றும் இல்லை, கம்யூட்டேட்டரோட அந்த டிஸ்டன்ஸு, இது கம்யூட்டேட்டர் பிச்சு. ஓகேவா. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம், கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது கனெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் அடுத்து என்ன பார்க்கணுன்னா, பேரலல் பார்க்கணும். ரொம்ப 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 முக்கியம். இது இப்போ எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்குறது, இதுதான் ரொம்ப 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 உங்களுக்கு முக்கியமான கான்செப்ட், பேரலல் பாத். சரிங்களா. பக்க இணைப்பில் எவ்வளோ விதமான அந்த பாதையில் வந்து ஃப்ளக்ஸு போகும் அப்படிங்கிற கான்செப்ட். சரிங்களா. பேரலல் பார்த்துனா பாதை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். லேப் வைண்டிங்னா நம்பர் ஆஃப் பேரலல் பாத் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் போல் இருக்கும். நீ 4 போல் கொடுத்த அப்படின்னா நம்பர் ஆஃப் பேரலல் பாத்து 4 தான் இருக்கும். சரிங்களா. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும்,
இங்கே தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், என் எஸ்ன்னு இருக்கா. என்னா ஒரு போல், எஸ்னா ஒரு போல். அதே மாதிரி இப்போ இது 2 தான் இருக்குது. ரெண்டு போல் இருக்குது. ரெண்டு போல் இருந்தால் தான் 2 மேக்னெட் உருவாகும். அப்போ வந்து 2 போல் இருந்தது அப்படின்னா 2 பேரலல் பாத்து பாருங்கள். இங்கே ஒரு பேரலல் பாத்து, இதில் ஒரு பேரலல் பாத்து. அவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா? இந்த இப்படி இங்கே பாருங்கள், இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு கீழே வருது பாருங்கள். சரிங்களா? கீழே செக்மெண்ட்டுக்கு வருது இல்லையா? இது ஒரு பேரலல் பார்த்து இந்த மேக்னெட்டில் உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி இன்னும் இதே இந்த மேக்னெட்லேயே இன்னொரு பேரலல் பார்த்து. சரிங்களா? 2 பேரலல் பார்த்துருக்கு. அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் போல்ஸு எவ்வளோ நம்பர் ஆஃப் போல்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் பேரலல் பார்த்துருக்கோம். லேப் வைண்டிங்கன்னா ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அது கவனமாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி இதுவே வந்து வேவ் வைண்டிங்காக இருந்தால் சரிங்களா, நம்பர் ஆஃப் பேரலல் பாத் ஏஸ் ஈக்குவல் டு 2 தான். நீங்கள் எதாக இருந்தாலும் 2 தான். பேரலல் பாத் ஈக்குவல் டு 2. இதை தான் சொல்லுவாங்க 2 வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வேவ் ஷார்ட்கட்டே அதுதான், 2 வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2 வேவ் ரொம்ப முக்கியம் பேரலல் பாத்து. சரி, இதுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா? எனக்கு ரைட், நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க. லேப் வைண்டிங், வேவ் வைண்டிங்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்க. இதுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா? வேறு என்ன பேர் இருக்குது அப்படின்னா, இதுக்கு வேறு நேம். சரிங்களா? வேறு நேம் என்ன அப்படின்னா, இந்த லேப் வைண்டிங்க்கு பேரலல், இங்கே நம்பர் ஆஃப் பேரலல் பார்த்து ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் போல்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பேரலல் வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறான். ரைட்டா? பேரலல் வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பேரலல் வைண்டிங் அப்படின்னு சொல்கிறான். இல்லை அப்படின்னா வேறு என்ன சொல்கிறான்னா, மல்டிபிள் வைண்டிங் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் பரீட்சையில் கேட்கலாம் உங்களுக்கு 1 மார்க்கில். மல்டிபிள் வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அளவுக்கு டெப்த்தாக பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் வந்து எப்படி கேட்குறான்னா ப்ராக்டிக்கலாக தான் கேட்குறான். அதுக்காக தான் இந்த அளவுக்கு மல்லு கட்டுறோம் அதோட. ரைட்டா? இந்த வேவ் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும், 2 சர்க்கியூட்னு சொல்லலாம். அதாவது 2 சர்க்கியூட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா சீரியஸ் வைண்டிங் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பரீட்சையில் கேள்வி கேட்பான். ரைட்டா? சீரியஸ் வைண்டிங் அப்படின்னா, ரைட்டா, சீரியஸ் வைண்டிங்னா வேவ் வைண்டிங். ரைட்டா? பேரலல் வைண்டிங்னா லேப் வைண்டிங். இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, இப்போ சொல்லுங்கள், இதில் எவ்வளோ ப்ரஷஸ் தேவைப்படும்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நீங்கள் இது சொன்னீங்கன்னா தான் நான் இஎம்எஃப் எடுத்து சொல்ல முடியும். இதில் எவ்வளோ ப்ரஷ் தேவைப்படும்? லேப் வைண்டிங்கில் எவ்வளோ ப்ரஷ் தேவைப்படும்? சொல்லுங்கள். எவ்வளோ போல் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ போல்களோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ரைட்டா? எத்தனை போல் இருக்கோ அத்தனை பேரலல் பார்த்துருக்கோம். ரைட்டா? அத்தனை பேரலல் பார்த்து, அதாவது ஏ அத்தனை இருக்கும், எத்தனை ஏ இருக்கோ அத்தனை ப்ரஷ் தேவை. இப்போ நீங்கள் 2 போல் மிஷின் எடுத்தீங்கன்னா 2 பேரலல் பார்த்துருக்கோம். அப்போ 2க்கும் நீங்கள் 2 ப்ரஷ் போடணும். இப்போ 4 போல் எடுத்திங்கன்னா 4 பேரல் பார்த்துருக்கோம். அப்போ 4 ப்ரஷ் போடணும். ஓகேங்களா? ஆனால் வேவ் வைண்டிங் எத்தனை ப்ரஷ் தேவைப்படும்? ரெண்டே 2 ப்ரஷ். ஆமாம், 2 ப்ரஷ் தான் தேவைப்படும். அவ்வளோதாங்க கான்செப்ட்டு. வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இதில் வேறு எதுவுமே கிடையாது. சரி, இது தெரிஞ்சுதுன்னா, இது புரிஞ்சுதுன்னா அடுத்தது புரிஞ்சிடும். அடுத்தது என்ன புரியும்னா, இஎம்எஃப் என்ன? இஎம்எஃப் இதில் எதில் அதிகமாக இருக்கும்? ரைட்டா? நம்மளோட மெயின் கான்செப்டே அதுதான். இஎம்எஃப் உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் மெயின் கான்செப்டே வச்சுருக்கோம். ரைட்டா? லேப் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான இஎம்எஃப் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் வேவ் வைண்டிங்கில் அதிகப்படியான இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வேவே வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, இதில் எல்லாம் போக, ரைட்டா, இதில் நம்ம எல்லாம் போக இந்த 2 விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். ரைட்டுங்களா? எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம், இதனோட பயன்பாடுகள் என்ன, எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம், அதுதான். ரைட்டுங்களா? இந்த லேப் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் லோ வோல்டேஜ், கவனமாக கவனிங்க, லோ வோல்டேஜ் இஎம்எஃப் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். லோ வோல்டேஜ், அப்போ வோல்டேஜ் கம்மியாக இருந்தால் ஹை கரண்டாக இருக்கும். சரிங்களா? ஹை கரண்டாக இருக்கும். சரியா? இது என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, லோ வோல்டேஜ் ஹை கரண்டாக இருக்கும். ஓகே, அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இது இருக்கும் இல்லையா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹை வோல்டேஜ் லோ கரண்டாக இருக்கும்.
கரண்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் ஒன்றுமே மனப்பாடம் பண்ண தேவையில்ல. என்ன மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த வேவ் வைண்டிங்களுக்கு பூரா ஒரே ஷார்ட்கட் போட்டுக்கணும். வேவ் வைண்டிங்க்கு ஒரே ஷார்ட்கட் போட்டுக்கணும். என்ன ஷார்ட்கட் போடணும் அப்படின்னா, இது வந்து வேவ் இருக்கு இல்லையா? ஸோ வேவை பொறுத்த வரைக்கும் இது பாருங்கள், வேவை பொறுத்த வரைக்கும் ஹை வோல்டேஜ் ஒரு வார்த்தை, ஹை வோல்டேஜ் ஒரு வார்த்தை, சரிங்களா? கவனமாக கவனிங்க. 2 பேரல் பார்த்துருக்கு, இது ஒரு வார்த்தை. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது வேவு, சரிங்களா? இது எப்படி இருக்கும்? இது எப்படி இருக்கும்? சீரியஸாக இருக்கும். ஓகேவா? சீரியஸாக இருக்கும். ஓகேவா? நல்லா பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியம். சீரியஸாக இருக்கும். இவ்வளோ தான். இப்போ வந்து கவனமாக கவனிங்க, என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். ஹை வோல்டேஜில் இதை வச்சுக்கோங்க. ஹை வோல்டேஜில், சரிங்களா, 2 வேவ் வந்ததுன்னா, ஹை வோல்டேஜில் 2 வேவ் வந்ததுன்னா, 2 வேவ் வந்து அடிச்சதுன்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து டம்மி காயில் ஒன்று பயன்படுத்துவாங்க, சரிங்களா? டம்மி காயில் அப்படின்னு ஒன்று பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ஈக்குவலைசர் ரிங்குன்னு ஒன்று பயன்படுத்துவாங்க. ஈக்குவலைசர் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துவாங்க. இது எதுக்கு எங்கேன்னு சொல்கிறேன். இப்போ என்னன்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ டம்மி காயில் வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது ஹை வோல்டேஜில் 2 வேவ் வந்து, ரைட்டா, 2 வேவ் வந்து டம்முன்னு அடிச்சதுன்னா, அதான் அந்த டம்மி காயில் டம்முன்னு அடிச்சதுன்னா சீரியஸ் ஆகிடுவாங்க, சரிங்களா? சீரியஸ் ஆகிடுவாங்க. இது ஒரு ஷார்ட்கட்டு. நீங்கள் இப்போ ஒரு தடவை போல் ஒரு தடவை இல்லை, உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் மாற்றி எழுதிட்டாலும் சரி. இந்த ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் லேப் வைண்டிங், சரிங்களா? ஹை வோல்டேஜில் 2 வேவ் வந்து டம்முன்னு இப்போ நம்ம வேவுக்கு போகிறோம்ல, இப்போ கடலுக்குலாம் போகிறோம், சரிங்களா? நீ உங்களுக்கு புரியல அப்படின்னா, எனக்கு புரியாது அப்படின்னா கடல்னு முன்னாடி சேர்த்துங்க. இதுக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். கடலில் ஹை வோல்டேஜில் 2 வேவ் வந்து டம்முன்னு நம்மளை அடிச்சதுன்னா சீரியஸ் ஆகிடுவோம். இவ்வளோ தான் கான்செப்ட். இது ஏதாவது புரியுதுங்களா? புரியுதுங்களா? புரியுது சார். கால் கட் ஆயிடுச்சா? இது ஏதாவது புரியுதுல்ல? நீங்கள் ஒரு தடவை போல் 2 தடவை எழுதி படிக்கணும் இதை, சரிங்களா? கடலில் எதுக்கு நான் அந்த கடலுங்கிற வார்த்தை சொல்லலைன்னா, இந்த கடலுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த டிசி மிஷினுக்கும் இந்த வேவ் வைண்டிங்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால தான் நான் பயன்படுத்தலை. இருந்தாலும் உங்களுக்கு இந்த வேவெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போடுறதுனா போட்டுக்குங்க. கடலில் ஹை வோல்டேஜில் 2 வேவ் வந்து நம்மளை டம்முன்னு அடித்ததுன்னா நம்ம சீரியஸ் ஆகிடுவோம். அவ்வளோதான் கான்செப்ட்டு. இதில் எல்லாமே வந்துடும். ஹை வோல்டேஜ் வந்துடும், ஹை வோல்டேஜ் லோ கரண்ட் வந்துடும். 2 வேவ்னா வேவ் வைண்டிங்கு, 2 நம்பர் ஆஃப் பேரலல் பாத் 2, இதில் டம்மி காயில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து சீரியஸ் கனெக்ஷன். இதில் எல்லாமே வந்துடும். இந்த டம்மி காயில் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இதை சொன்னால் இது முடிஞ்சிடும், அவ்வளோதான், சரிங்களா? இது முடிஞ்சுன்னா போயிடும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த கட்டமாக இதுக்கு போயிடலாம். ஓகேவா? அடுத்த கட்டமாக வந்து அடுத்த கான்செப்ட்டுக்கு போயிடலாம். இஎம்எஃப் ஈக்குவேஷனுக்கு போயிடலாம். இது வந்து அடிஷ்னல் சர்க்யூட் என்னென்ன தேவைப்படும் இங்கே பாருங்கள். டம்மி காயில் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. எதுக்காக இந்த டம்மி காயில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 4 போல் மிஷினை டிசைன் பண்ணுறேன். அப்போது 4 போல் டிசைன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆர்மச்சூர் இருக்கு இல்லையா, இந்த ஆர்மச்சூரில் ஸ்லாட்டு, அந்த பள்ளம், இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிற புரியுமா சொல்கிறது, ஒரு 4 போல் மிஷின் டிசைன் பண்ணுறேன். ஆர்மச்சூர் இப்போ டிசைன் பண்ணணும், அதாவது ரோட்டார் பார்ட்டை டிசைன் பண்ணணும். இந்த ரோட்டார் பார்ட் டிசைன் பண்ணும்போது இந்த ரோட்டாரில் நம்பர் ஆஃப் ஸ்லாட்டுனா இந்த இப்படி ஸ்லாட்டாக தான் இருக்கும். அப்படி வரி வரியாக இருக்கும். அப்படி இந்த நம்பர் ஆஃப் ஸ்லாட்னா பள்ளம், ரைட்டா? அந்த நம்பர் ஆஃப் பள்ளமும் சரியா காயிலும் ஈக்குவலாக இருக்கணும், சரிங்களா? அதாவது நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸும் நம்பர் ஆஃப் காயிலும், சரிங்களா, ப்ளஸ் அதாவது நம்பர் ஆஃப் காயிலும் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கம்யூட்டேட்டர் செக்மெண்ட். இது 3 சேமாக இருக்கணும், சரிங்களா? இது 3 சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இருக்காது வேவ் வைண்டிங்கில் இருக்காது. வேவ் வைண்டிங் ஏன்னா 2 தானே, நம்ம 2 வேவ் தானே பயன்படுத்துகிறோம். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இந்த இடத்துல வந்து என்ன இருக்காது அப்படின்னா இது இருக்காது, ஈவனாக இருக்காது, சரிங்களா? வேறு லேப்பில் ஈவனாக இருக்கும், இருந்தாலும் அங்கே வந்து நம்ம எண்டு ரிங்கை பயன்படுத்துவோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஆர்மச்சூரில் நம்பர் ஆஃப் ஸ்லாட்டும் நம்பர் ஆஃப் காயிலும் ஈக்குவலாக இருக்கணும்,
சரிங்களா. நம்பர் ஆஃப் ஸ்லாட்டும் நம்பர் ஆஃப் காயிலும் ஈக்குவலாக இருக்கணும், ஆனால் இருக்காது. ப்ராக்டிக்கல் மிஷினில் இது ஈக்குவலாக இருக்கணும், இது ஈக்குவலாக இருக்காது. இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுனா தான் அந்த கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்டும் நம்பர் ஆஃப் கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா. கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி இந்த வேவ் வைண்டிங்கில் இது ஈக்குவலாக இருக்காது. ப்ராக்டிக்கல் இது வந்து ஐடியலு, சரிங்களா, ஐடியல் மிஷினு. ப்ராக்டிக்கல் மிஷினில் இது ஈக்குவலாக இருக்காது, ஈவனாக இருக்காது, அன்ஈவனாக இருக்கும். அப்போ அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன பிரச்சனை வரும்? அதாவது வந்து ஸ்லாட்ஸும் அந்த கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்டும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா, கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்னா நம்பர் ஆஃப் காயில் தான், அந்த காயில் எந்த இடத்துல போய் சேருதோ அதான் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஷாஃப்ட்டு வந்து பெண்ட் ஆகும். முதல்ல ஃபஸ்ட்டு எரர் என்ன ஆகும்னா, ஷாஃப்ட் வந்து பெண்ட் ஆகும். சரிங்களா. ஷாஃப்ட்டு பெண்ட் ஆகும். சென்ட்ரல் ஷாஃப்ட் ஆர்மேச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, பெண்ட் ஆகும். அப்போ ஷாஃப்ட் பெண்ட் ஆனிச்சுன்னா என்ன ஆகும்? பேரிங் போயிடும், பேரிங் வந்து டேமேஜ் ஆக பார்க்கும். சரிங்களா. பேரிங்கோட வேலையே அதை வந்து கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணுறது தான். ஆனால் அந்த மாதிரி அது ஃப்ரீயாக இருக்காது, அந்த சுற்றுறது தான் அதனுடைய முக்கியமான வேலை. இருக்குமானா இருக்காது. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேரிங்கு போக பார்க்கும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஆர்மேச்சூரில் உற்பத்தி ஆகிற ஃப்ளக்ஸ் வந்து இம்பேலன்ஸாக இருக்கும். சரிங்களா. இந்த இடத்துல ஆர்மேச்சூரில் உற்பத்தி ஆகிற ஃப்ளக்ஸ் வந்து இம்பேலன்ஸாக இருக்கும், அதாவது பேலன்ஸாக இருக்காது, நாட் பேலன்ஸாக இருக்கும். ஓகேவா, நாட் பேலன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அசம்ப்ட்ரி சிஸ்டத்தை ஒரு எப்படின்னா நாங்கள் சுற்றி வச்சுருக்க வைண்டிங்னால் ஒரு சிஸ்டம் வந்து ஐடியலாக சிஸ்டம் வந்து எப்படின்னா ஒரு கரெக்டாக இல்லை, வேலை செய்யாமல் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த எங்கெங்கெல்லாம் அந்த பள்ளத்தில் வந்து பள்ளம் மூடாமல் இருக்கோ அந்த ஸ்லாட்டில், அது ஆர்மேச்சூர் ஸ்லாட்டு, சரிங்களா, ஸ்லாட்னா பள்ளம், அந்த ஆர்மேச்சூர் பள்ளம் எங்கெங்கெல்லாம் மூடாமல் இருக்கோ, சரிங்களா, மூடாமல் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணுறான்னா டம்மியாக ஒரு காயிலை சுற்றி வைக்கிறான். எதுக்காக டம்மியாக சுற்றி வைக்கிறான்னா, இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக, ஷாஃப்ட் பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, பேரிங் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ஃப்ளக்ஸ் வந்து பேலன்ஸாக வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டம்மியாக ஒரு காயிலை சுற்றி வைக்கிறான். அப்போ வந்து வேவ் வைண்டிங் வந்து டம்மி காயில் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் சொன்னான் டம்முன்னு அடிக்கணும்னு. சரிங்களா. கடலில் ஹை வோல்டேஜில் 2 வேவ் வந்து நம்மளை டம்முன்னு அடிச்சதுன்னா நம்ம சீரியஸ் ஆகிடுவோம். ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு கான்செப்டை படிச்சுங்க. இந்த கான்செப்ட் படிச்சிங்கன்னா ஒரு கேள்வி உங்கள் பாக்கெட்டில் இருக்குது. அவ்வளோதான் சொல்லிட்டேன். 15 கேள்வியில் ஒரு கேள்வி உங்கள் பாக்கெட்டில் இருக்குது. ஓகே, இது வரைக்கும் புரியுதுங்களா? புரியுதா ஏதாவது? சரி, ரொம்ப கவனமாக பாருங்கள். இதில் வந்து நம்ம பேசிக் பிரின்சிபல், சரிங்களா, பேசிக் பிரின்சிபல் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்தலாம். என்னென்ன லாஸ் வந்து இதில் இருக்குது? நம்ம வந்து முதல்ல 2 லா பார்த்தோம். எதில் பார்த்தோம்? 2 லா தான் பார்த்தோம். என்னென்ன லானா ஃபேரடே ஃபர்ஸ்ட் லாவும் செகண்ட் லாவும் மட்டும்தான் பார்த்தோம். அதை கடந்து இந்த டிசி மிஷினோட ஆக்ஷன் அப்படின்னா, டிசி மிஷின்னா மிஷின் ஒன்று தான், அதை என்னென்னவா ஒர்க் பண்ண வைக்கிறாங்கன்னா ஜென்ரேட்டர் ஆக்ஷன் நடக்க வைக்கிறாங்க. ஜென்ரேட்டராக ஒர்க் பண்ண வைக்கலாம் ஒரே மிஷினை. இன்னும் அதே மிஷினை மோட்டரா ஆக்ஷனாயும் நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி நடக்கிறத, இந்த ஒரு ஃபினாமினா, இந்த மாதிரி நடக்கிற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த விஷயத்துக்கு என்னென்ன பேசிக்கான விஷயங்கள் தேவை அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. என்னென்ன பேசிக்கான விஷயங்கள் நமக்கு தேவை அப்படிங்கிற ஃபஸ்ட்டு இந்த புரிதல் இருந்தால் தான், இந்த அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சால் தான் இஎம்எஃப் ஈக்குவேஷன் புரியும். எப்படி மின்னி ஈக்குவேஷன் வந்து ஒரு ஜென்ரேட்டரில் வந்து உற்பத்தி ஆகுதுங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் முன்னமே சொன்ன மாதிரி முதல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கணும். சரிங்களா. மேக்னெட்டிக் ஃபீல்டை என்ன பண்ணணும்? உருவாக்கணும். அப்போ ப்ரொடெக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, சரிங்களா. அந்த இடத்துல ஒரு காந்த விசை கோடுகளை வந்து நம்ம உருவாக்கணும். அதாவது காந்த விசை கோடுகள் அப்படின்னா மேக்னெட்டாக ஒரு காயிலை வந்து மேக்னெட்டாக மாற்றணும். எப்போ அந்த காயில் மேக்னெட்டாக மாறும் அப்படின்னா, ஒரு காயில் எப்போ மேக்னெட்டாக மாறும் அப்படின்னா, இந்த காயில் க்ளோஸ்டு பாத்தில் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்படி ஒரு போல் இருக்குது, இங்கே ஒரு போல் இருக்குது, இங்கே ஒரு போல் இருக்குது, இங்கே ஒரு போல் இருக்குது, சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த போல் இருக்கு இல்லையா, இந்த போல் எல்லாத்துலேயும் வைண்டிங்கை சுற்றுறேன். சரிங்களா. வைண்டிங்கை சுற்றுறேன். இப்படி வைண்டிங்கை சுற்றி, இந்த வைண்டிங் இருக்கு இல்லையா, இந்த வைண்டிங்கை சுற்றுறேன். ஓகே, இப்படி வைண்டிங்கை சுற்றுறேன். இப்படி வைண்டிங்கை சுற்றிட்டு
இந்த வைண்டிங்க்கு அக்ராஸாக நான் ஒரு சப்ளை கொடுக்குறேன். சரியா, இந்த வைண்டிங்க்கு அக்ராஸாக நான் ஒரு சப்ளை கொடுக்குறேன். ஏதோ ஒரு சப்ளை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சப்ளை கொடுத்தேன் அப்படின்னா இது க்ளோஸ்டு பாத் ஆகிடும். எப்போ நான் இதை வந்து ஒரு சப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு சோர்ஸோட கனெக்ட் பண்ணுறேனோ அப்போயே இது என்னவாகிடும் அப்படின்னா க்ளோஸ்டு பாத் ஆகிடும். சரிங்களா, நல்லா கவனமாக கவனிங்க. க்ளோஸ்டு பாத் ஆகிடும். க்ளோஸ்டு பாத் ஆச்சு அப்படின்னா சரிங்களா, க்ளோஸ்டு பாத் ஆச்சு அப்படின்னா இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ளைனால் ரைட்டா இந்த கோர் இருக்கு இல்லையா, கோரை சுற்றி ஒரு காந்த விசை கோடுகள் உற்பத்தி செய்யப்படும். அப்போ இந்த இரும்பு இந்த வைண்டிங்கில் கொடுக்குற கரண்டுனால தன்மின் தூண்டல் அடிப்படையில் வந்து இண்டக்ஷன் பிரின்சிபல் அடிப்படையில் வந்து இந்த இடத்துல இந்த கோரையும் இந்த வைண்டிங்கும் சேர்ந்து இதை வந்து காந்தமாக வேலை செய்ய வைக்குது. ஒரு உதாரணத்துக்கு இது நார்த்துனா இது சவுத்து, இது நார்த்து, இது சவுத்து, இந்த மாதிரி காந்தமாக மாற்றுது. எப்போ மாற்றுது? காந்தமாக மாற்றுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காந்தமாக மாற்றுதுன்னா ரெண்டு காந்தத்தை பக்கத்தில் வைக்கும்போது என்னவாகும்? ஈர்ப்பு விசை. ஒன்று எதில் இருந்துன்னா ஈர்ப்பு விசை, இல்லைன்னா விலக்கு விசை. இதை ஏதாவது ஒன்று விசையை வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உருவாக்கும். ஓகேவா, ஒன்று ஈர்ப்பு விசை இல்லை விலக்கு விசை உருவாக்கும். ஸோ இதை தான் சொல்கிறான் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். காந்த விசை கோடுகளை வந்து உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த ஆம்பியர் சர்க்யூட் லா, அதாவது ஆம்பியர் சர்க்யூட் லா என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு பாத்தில் கவனமாக பண்ணிங்க. க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் சரிங்களா, க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் ரைட்டா ஹெச், க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் ஹெச் எவ்வளோ லென்த்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வந்து இந்த கண்டக்டரோட லென்த் இருக்கு இல்லையா, அந்த கண்டக்டரோட லென்த்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகுதுச்சு அப்படின்னா அப்படி சேஞ்ச் ஆகி இருந்துச்சு அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு இதுக்குள்ள வந்து கரண்ட் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு க்ளோஸ்டு பாத்தில் நீ க்ளோஸ்டு இன்டெக்ரலில் சரிங்களா, ஒரு க்ளோஸ்டு இன்டெக்ரலில் நீங்கள் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு சரிங்களா, உற்பத்தி ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நீ கொடுக்குற கரண்ட்டுக்கு சமமாக இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, நான் இங்கே என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட சொன்னேன், கரண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் உருவாகும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஒரு என்க்ளோஸ்டு பாத்தில் ஒரு வைண்டிங்கில் நீ கரண்ட் கொடுத்த அப்படின்னா அதில் வந்து ஃப்ளக்ஸ் உற்பத்தி ஆகும். இது ரெண்டும் சமமாக இருக்கும். இதுதான் மொதல் பிரின்சிபல் ப்ரொடக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது வந்து காந்த விசை கோடுகளை உற்பத்தி ஆகிறதுக்கான ஒரு லா. இந்த லா பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆம்பியர்ஸ் சர்க்யூட் லா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பரீட்சையில் கேட்பாங்க உங்களுக்கு, ஆம்பியர் சர்க்யூட்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்லிட்டேன் மேக்னெட்டிக் ஃபீல்டை உற்பத்தி பண்ணிட்டேன், சரி ஓகே. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை உற்பத்தி பண்ணால் போதுமா அப்படின்னா அதில் எப்படி இன்டியூஸ்டு வோல்டேஜ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? இன்டியூஸ்டு இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயே பார்த்துட்டோம். ஒரு இன்டியூஸ்டு வோல்டேஜ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? எதுலேருந்து அப்படின்னா dπ/dt. ஒரு இந்த நேரத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எப்படி வந்து ஒரு மின்னியக்கு விசை உற்பத்தி செய்யப்படுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துட்டோம். ஓகேவா, என்ன பார்த்துட்டோம்? ஒரு கோர் இருக்குது சரிங்களா, இந்த மாதிரி ஒரு கோர் இருக்குது. இதுக்கு இடையில நீ காயில் சுற்றி வைக்கும் போது இதுக்கு ரெண்டுக்கும் இடையில சப்ளை கொடுத்தா அப்படின்னா இந்த வைண்டிங்கில் பார்த்தோன்னா ஒரு மின்னியக்கு விசை அதாவது ஃப்ளக்ஸ் ஒன்று உற்பத்தி ஆகுது. அந்த ஃப்ளக்ஸுனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மின்னியக்கு விசை உற்பத்தி செய்யப்படுது. அந்த மின்னியக்கு விசை என்ன சொல்கிறாங்கன்னா N × dπ/dt அப்படின்னு சொல்கிறான். இதனுடைய டைரக்ஷன் வந்து அக்கார்டிங் டு ஃபேரடே லா படி இந்த மின்னியக்கு விசையோட அந்த திசை வந்து எதிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரிங்களா, இது ரெண்டாவது கான்செப்ட்டு. இது மூணாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா நான் வந்து இது ஜென்ரேட்டருக்கான வேலையை சொல்லிட்டேன். இது ஜென்ரேட்டர். ஓகேவா, சாரி, இது வந்து ஜென்ரேட்டர் கிடையாது. இப்போ அடுத்து தான் நம்ம கான்செப்டை பார்க்க போகிறோம். இது ஜென்ரேட்டர் கிடையாது, இது வந்து இன்டியூஸ்டு வோல்டேஜ் தான். ஸோ இப்போ அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜென்ரேட்டர் மோட்டரும் பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸு ஒரு கண்டக்டரில் எப்படி ஃபோர்ஸை உற்பத்தி பண்ணுறது சரிங்களா, அதாவது ஒரு மோட்டரை பற்றி பேசுகிறோம் இப்போ. ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு ஃபோர்ஸ் இதை தான் காலைல சொன்னேன் நான், போன கிளாஸில் கூட சொன்னேன் உங்கள்கிட்ட. ஆனால் கண்டக்டர் ஒரு கடத்தியில் எப்படி வந்து ஒரு ஃபோர்ஸை நம்ம வந்து உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா. இது என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் சுற்றி
அதை சுற்றி ஒரு ஒரு ஃபோர்ஸ் வரணும் அப்படின்னா சரிங்களா, ஒன்றும் இல்லை, என்ன அப்படின்னா ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டரை ஒரு உதாரணத்துக்கு ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர்னால் இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு கரண்ட்டை அப்ளை பண்ணுறேன், இது வந்து ஒரு கடத்தி, இதில் வந்து கரண்ட் அப்ளை பண்ணுறேன் சரிங்களா. இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ஆல்ரெடி இதில் வந்து நீ லோட் பண்ணியிருக்க சரிங்களா, லோட் பண்ணியிருக்க, நல்லா கவனமாக கவனிங்க, லோட் பண்ணியிருக்கீங்க, இதில் வந்து நீங்கள் சப்ளை அப்ளை பண்ணுறீங்க, ஓகேவா. இதுக்கு இடையில் வந்து ஒரு நார்த்து போல் ஒரு சவுத்து போல் சரிங்களா, இதுக்கு இடையில் ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது, ஓகேவா. இப்போ வந்து என்ன பண்ணுற, ஒரு கரண்ட் கேரிங், இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, கவனமாக பார்த்துக்குங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்த கட்டமாக போவோம். இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டரை அப்படியே தூக்கி சரிங்களா, இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டரை தூக்கி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுட்ட அப்படின்னா, ஓகேவா, இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுட்ட அப்படின்னா என்னவாகும் அப்படின்னா, இந்த கண்டக்டரில் ஒரு விதமான ஃபோர்ஸ் உற்பத்தி ஆகும். அந்த ஃபோர்ஸ் தான் என்ன சொல்கிறான்னா F இன்டியூஸ்டு ஃபோர்ஸ்னு சொல்கிறான். F I இன்ட்டு சரிங்களா, I இன்ட்டு L இன்ட்டு B அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரிங்களா. இது சொல்கிறான், இந்த கரண்ட்டு தான் நீங்கள் இந்த I என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கண்டக்டரில் அப்ளை பண்ணியிருக்க கரண்ட்டு, எல்லுங்கிறது லென்த்து, இது வந்து நம்ம பீனா பார்த்துட்டோம் சரிங்களா, ஃபீல்டு டென்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இதை வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா, சைன் வேவ்ங்கிறதுனால F BIL சைன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுதான் மோட்டருக்கான அடிப்படை பிரின்சிபல் சரிங்களா, மோட்டருக்கான அடிப்படை பிரின்சிபல், ஓகேவா. ஸோ இதை வந்து ரைட் ஹேண்ட் ரூல் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்லாம் வச்சு சொல்லுவாங்க, அதை அப்புறம் பார்த்துக்குவோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நாலாவதாக இருக்கிறது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் சரிங்களா, வோல்டேஜ் இன்டியூஸ்டு ஆன கண்டக்டர், இதுதான் வந்து ஜென்ரேட்டரு ஆன கண்டக்டர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒன்றும் இல்லை, ஒரு காந்த விசை கோடு இருக்கு இல்லையா, அந்த காந்த விசை கோடுகளில் இங்கே சொன்னது தான், இங்கே சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து கரண்ட் கேரியிங் கண்டக்டரை கொண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சேன், அப்போ வந்து அந்த ரெண்டு இங்கே ஒரு ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் இல்லையா, ஏற்கனவே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, இந்த இடத்துல ஏற்கனவே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, நீங்கள் கரண்ட் அப்ளை பண்ணால் இங்கே ஒரு ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ரெண்டு ஃப்ளக்ஸோட இன்ட்ராக்ஷனால் என்னவாகும் அப்படின்னா ஒரு டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃபோர்ஸோட இன்ட்ராக்ஷனால் ஒரு டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் இந்த இடத்துல ஃபோர்ஸ்னு சொல்லிட்டோம், முதல்ல ஃபோர்ஸ் உற்பத்தி ஆகும்னு முதல்ல பேசிக்காக சொல்லிட்டோம். சரி, ஓகே. இதே மாதிரி இப்போ ஜென்ரேட்டர் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது சரிங்களா, இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, இதுக்கு இடையில் வந்து ஒரு ஈர்ப்பு விசையோ ஒரு வந்து கவர்ச்சி விசையோ ஈர்ப்பு விசையோ இருக்குது. இது என்ன சொல்கிறான் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு குள்ளார ஒரு கண்டக்டரை சரிங்களா, ஒரு கடத்தியை சுற்றணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஒரு கடத்தியை நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுறீங்க, கையிலையோ வந்து சுற்றுனீங்க அப்படின்னா, இந்த கடத்தி வந்து இந்த ஃப்ளக்ஸை வந்து கட் பண்ணும் பொழுது இந்த கண்டக்டரில் EMF விசை உருவாகும் சரிங்களா, இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, whenever a conductor cuts magnetic flux, ஒரு கடத்தியானது காந்த விசை கோடுகளை வெட்டும் பொழுது அந்த கடத்தியின் மீது மின்னியக்கு விசை உற்பத்தி செய்யப்படும், ஓகேவா, மின்னியக்கு விசை உற்பத்தி செய்யப்படும். அப்போ வந்து E இன்டியூஸ்டு சரிங்களா, மின்னியக்கு விசை உற்பத்தி செய்யப்படும் மின்னியக்கு விசைங்கிறது ரைட்டா, இந்த V இன்ட்டு B இன்ட்டு L ரைட்டா. இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த 4 தான் பேசிக் சரிங்களா, பார்க்க போகிறோம், ஓகேவா. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், ஜென்ரேட்டரோட EMF ஈக்குவேஷன், அதாவது வந்து ஒரு ஜென்ரேட்டரோட மின்னியக்கு விசைக்கான சமன்பாடு, DC ஜென்ரேட்டரோட சரிங்களா, ஜென்ரேட்டரோட மின்னியக்கு விசைக்கான நம்ம சமன்பாடு பார்க்க போகிறோம், ஓகேவா, சமன்பாடு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி இதை பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல
சரிங்களா? முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த காந்த கோடுகள், இந்த ஜென்ரேட்டர்னால் நம்ம என்ன சொல்லிட்டேன்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ஒரு கடத்தி கட் பண்ணும்போது, கடத்தி வெட்டும்போது இந்த கடத்தியில் வந்து இஎம்எஃப் உற்பத்தி ஆகும்னு சொல்லிட்டேன். இந்த கான்செப்ட் தான். சரிங்களா? இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த சராசரி இஎம்எஃப் இருக்கு இல்லையா, இந்த சராசரி இஎம்எஃப் அப்படிங்கிறது வந்து ஆவரேஜ் இஎம்எஃப்னு நம்ம படித்தோம். சராசரி இஎம்எஃப் வந்து சரிங்களா, இந்த ஃபேரடேவோட மின்காந்த தூண்டல் விதிகள் அதுதான் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த dπ/dt அப்படின்னு சொல்கிறான். dπ/dt வோல்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த dπ/dt இருக்கு இல்லையா, ஸோ இந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸு, அதாவது வந்து நேரத்தை பொறுத்து மாறக்கூடிய அந்த காந்த விசை இருக்கு இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுழற்சியில், ஒரு டர்னில், இப்போ நீங்கள் இங்கே இந்த கண்டக்டரை சுற்றுறதான் சொல்கிறேன். இங்கே 0ல் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி 0லே கொண்டு வரீங்க இல்லையா, அப்போ ஒரு 0ல் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி 0லேயே நம்ம கொண்டு வரோம் இல்லையா, 360 டிகிரி நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஈக்குவலாக இருக்கும்னா, இட்ஸ் ஈக்குவல் டு p/Wb இருக்கும். சரிங்களா? p/Wb இருக்கும். சரி, இந்த சுழற்சின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது ஒரு வினாடியில் எப்படி இருக்கும்? சரிங்களா? ஒரு செகண்டில், நம்ம வந்து ஒரு செகண்டில் தானே பேசுவோம். அந்த சுழற்சி ஒரு செகண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா n/60. என்னன்னா நம்பர் ஆஃப் சுற்று, 60னா 60 செகண்டு. அப்போ ஒரு செகண்டுக்கு n/60 இருக்கலாம். சரிங்களா? ஒரு செகண்டுக்கு n/60 இருக்கலாம். சரியா? அப்போ ஃபேரடே விதிப்படி, அந்த ஃபேரடேவோட விதிப்படி சரிங்களா, அந்த இந்த சராசரி இஎம்எஃப் dπ/dt அப்படிங்கிறது சரிங்களா, p/ன்னு சொன்னேன். ஒரு சுழற்சி ஒரு செகண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சுழற்சி ஒரு செகண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா n/60. சரிங்களா? n/60 வோல்ட்டு, n/60 வோல்ட்ஸு. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஆர்மச்சூரில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பேரலல் பார்த்துருக்கு? சரிங்களா? ஆர்மச்சூரில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பேரலல் பார்த்துருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம ஜென்ரேட்டரில் உற்பத்தி செய்யக்கூடிய மின்னழுத்தத்தை வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். சரிங்களா? ஜென்ரேட்டரில் உற்பத்தி செய்யக்கூடிய மின்னழுத்தத்தை நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த உற்பத்தி ஆகக்கூடிய இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு, இது இன்டெகிரேட்டட் டிஃபரன்ஷியேட்லாம் பண்ணுவான், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. சரிங்களா? dπ/dt இஸ் ஈக்குவல் டு p/n/60. இது தெரிஞ்சால் போதுமானது. இது ஒரு சமன்பாடு. ஓகேவா? இது சமன்பாடு தெரிஞ்சால் போதும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பேரலல் பாத், அதாவது இணை பாதைகள்னு சொல்லுவோம். இந்த ஆர்மச்சூரோட இணை பாதைகள் இல்லை பேரலல் பாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த பேரலல் பாத் அதான் a = p இல்லை a = 2. a = pனா லேப் வைண்டிங்கு, a = 2னா அது வேவ் வைண்டிங்கு. இதை பொறுத்து இந்த ஜென்ரேட்டட் இஎம்எஃப் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறான். ஸோ இதை இப்போ எப்படி சொல்லலாம்? சரிங்களா, இந்த இடத்துல வந்துடுறான், இங்கே வந்துடுறான். சரிங்களா? t/dt வந்துடுறான். இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, சரிங்களா, πZn/60 இதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன், இன்ட்டு p/a வோல்ட். சரிங்களா? p/a வோல்ட். இந்த இடத்துல இஜெட்டுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இஜெட்டுங்கிறது எதை குறிக்குன்னா, நம்பர் ஆஃப் கண்டக்டர். சரிங்களா? நம்பர் ஆஃப் கண்டக்டர். இஜெட்டுங்கிறது நம்பர் ஆஃப் கண்டக்டர், கடத்தி, அந்த மிஷினில் இருக்கக்கூடிய கடத்தியோட எண்ணிக்கை. சரிங்களா? என்னங்கிறது ஸ்பீடு, ரொட்டேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத குறிக்குது. பைங்கிறது அதில் உற்பத்தி ஆகக்கூடிய ஃப்ளக்ஸு. சரிங்களா? ஃப்ளக்ஸுன்னு குறிக்குது. பிங்கிறது நம்பர் ஆஃப் போலு. சரிங்களா? நம்பர் ஆஃப் போலு. ஏங்கிறது நம்பர் ஆஃப் பேரலல் பாத்து, அதான் இணைப்பாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் பேரலல் பாத்து. ஸோ இதுதான் வந்து ஜென்ரேட்டரில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இஎம்எஃப்க்கான சமன்பாடு. சரிங்களா? அது என்ன, நீங்கள் இங்கே dπ/dtன்னு போட்டிங்க, டேரெக்டாக நீங்கள் இதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. சரி, dπ/dt சொன்னீங்க, சரி ரைட்டு, சராசரி இஎம்எஃப் வந்து இதில் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னீங்க. இப்போ சராசரி இஎம்எஃப்ங்கிறது அதாவது வந்து ஆவரேஜ் டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படிங்கிறது. சரிங்களா? இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படிங்கிறது which is equal to ஃபேரடேயோட காந்த தூண்டல் விதிகளுக்கு சமமாக இருக்கும். அதுதான் dπ/dt. இந்த dπ/dtயை எப்படி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா,
அதில் உற்பத்தி ஆகக்கூடிய ஃப்ளக்ஸு இன்ட்டு நம்பர் ஆஃப் போலு, சரியா, நம்பர் ஆஃப் போலு. அதே நம்ம இதே இந்த டைனமிக்கலி இல்லாமல் ஸ்டாட்டிக்கலி அப்படின்னு நம்ம போட்டோம்னா n இன்ட்டு பைன்னு போட்டுருவோம். ஸ்டாட்டிக்கலி அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்துடும், சரிங்களா. ஸ்டாட்டிக்கலி அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்துடும். டிரான்ஸ்ஃபார்மர் வரும்போது n இன்ட்டு பை, அந்த இடத்துல ஃபார்ம் ஃபேக்டர் அப்பியர் ஆகும், சரிங்களா. இங்கே அப்படி கிடையாது, p இன்ட்டு பை. அப்போ இதை தான் இந்த இடத்துல சொல்கிறோம், ddt p பை. சரி, இப்போ ஆர்மச்சூர் வந்து சுற்றணும் இல்லையா. ஆர்மச்சூர் வந்து அந்த கண்டக்டர் வந்து ஒரு ரிவால்யூஷன் ஒரு தடவை சுற்றணும் இல்லையா. ஒரு தடவை சுற்றுறதுக்கு 1 செகண்டில் சுற்றக்கூடிய மதிப்பு. அப்போ 1 செகண்டில் சுற்றக்கூடிய மதிப்பு n/60. என்னங்கிற நம்பர் ஆஃப் சுற்று n/60, சரியா. அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ இந்த மினி ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல இஜெட்டுங்கிறது நம்பர் ஆஃப் கண்டக்டர். நீங்கள் அதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும், சரிங்களா. நீ மென்ஷன் பண்ணணும் இஜெட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கண்டக்டர். அந்த இவ்வளோ நம்பர் ஆஃப் கண்டக்டர் இருக்கும்போது, இப்போ 100 நம்பர் ஆஃப் கண்டக்டர் இருக்குது அப்படிங்கும் போது என்ன பேரலல் பார்த்து என்ன போல் இதெல்லாம் டிசைன் பண்ணுன்னா நம்ம மினி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா. இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது கணக்கு இதுலேருந்து வரும். நம்ம கணக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம், ஓகேங்களா. சரி, ஏதாவது டவுட் இருக்கு?